சரி, இதுதான் ஃபார்மேட். கொஞ்சம் ஓகே, இதுதான் வணக்கம். சரி, கடைசியா கணக்கீடு சமன்பாடை விரிவாக்கணும். கணக்கீடு சமன்பாடை விரிவாக்கணும். இந்த கணக்கீடு சமன்பாடு தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எக்ஸாமுக்கு வரப்போற கணக்கீடு சமன்பாடு இதுதான் உங்களுக்கு. எக்ஸாமுக்கு வரப்போற கணக்கீடு சமன்பாடு இதுதான். அது ஒரு விஷயமும் இல்ல. சொத்துக்களை ரெண்டா பிரிச்சோம், என்ன நடைமுறை சொத்து நடைமுறையாள சொத்து மாதிரி. இது ரெண்டு கேட்டகரியா ஒன்றும் பிரிக்கல. சொத்துக்கள் என்னென்ன இருக்கோ அது அந்த சொத்துக்களை தனித்தனி, அதுக்குன்னா தனித்தனி குளத்தை உருவாக்குறோம். சொத்து உங்களுக்கு தெரியும், நடைமுறை அல்லா சொத்து இருக்கு. அந்த நடைமுறை அல்லா சொத்துக்கு தான் மறுபேர் ஆதனம் பொறி உபகரணம்னு சொல்றது. அந்த நடைமுறை அல்லா சொத்துக்கு தான் மறுபேர் ஆதனம் பொறி உபகரணம். என்னத்துக்கு மறுபெயர் ஆதனம் பொறி உபகரணம்? நடைமுறை அல்லா சொத்தினுடைய மறுபெயர் தான் ஆதனம் பொறி உபகரணம். அப்ப சொத்துக்கள்ல ஒன் ஆஃப் த சொத்து தான் என்னது, நடைமுறை அல்லா சொத்து. அப்ப அதுக்கு ஆதனம் பொறி உபகரணம்னு மறுபெயர் இருக்கு. அப்ப நடைமுறை அல்லா சொத்துக்கு ஒரு குளம். சரியா? அடுத்தது சொத்து இருக்கு, உங்களுக்கு தெரியும், சரக்கிருப்புன்னு ஒரு சொத்து இருக்கு. அந்த சரக்கிருப்புக்கு ஒரு குளம். வியாபார வருமதின்னு ஒரு சொத்து இருக்கு, அதுக்கு ஒரு குளம். வியாபார வருமதினா என்னது? கடன் பட்டவர். கடன் பட்டவர் தான் மறுபேர் வியாபார வருமதினு சொல்றது. ஒரு வித்தியாசமும் இல்ல, வியாபார வருமதிக்கு புதுசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. கடன் பட்டவர்களே மறுபேர் தான் வியாபார வருமதி. அப்ப கடன் பட்டவருக்குன்னு ஒரு நிரல், காசுன்னு ஒரு சொத்து இருக்கு, காசுக்குன்னு ஒரு நிரல் வச்சிருக்கோம். சரியா? ஓகே. இப்ப பொறுப்புகள் 3 பொறுப்பு எங்களுக்கு காணப்படும். நிறைய பொறுப்பு இருக்கு, அதுல 3 பொறுப்பு காணப்படும். வங்கி கடன் ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன பொறுப்பு? நடைமுறை அல்லா பொறுப்பு. அந்த வங்கி கடனுக்கு ஒரு தனிக்குளம். வங்கி கடன் பொறுப்பு அதுல பதிகிறது. வியாபார கொடுக்குமதி பொறுப்பு, அது என்னது? கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது உருவாகிற பொறுப்பு தான் அந்த வியாபார கொடுக்குமதி என்ற பொறுப்பு. அடுத்து என்ன? அட்டுறு செலவு பொறுப்பு. அட்டுறு செலவுன்னு என்ன? ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த மாசம் மின்சார கட்டணம் ஒரு 5000 செலுத்தணும். அந்த 5000 நீங்க செலுத்தல அப்படின்னா அதுதான் என்னது? அட்டுறு செலவு. அடுத்தது ஒரு மேன்மையை நம்ம பிரிக்கிறது. அவ இப்படி பிரிச்சு செய்யறமே தவிர்த்து ஒரு வேற ஒரு விஷயமும் இல்லை. சரி, அடுத்தது இந்த ஆரம்ப மீதிகளுக்கு நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். திருப்பியே சொல்றேன். ஆரம்ப மீதி ஏன் வருதுன்னா, கணக்கு பகுதிகள் அவதானிச்சீங்களா இருந்தா எப்படி கணக்கு ஸ்டார்ட் ஆகும்? உரிமையாளர் இவ்வளவு மூலதனம் விட்டாரு, ஸ்டார்ட் ஆகும். அது அப்பதான் வணிகமே ஆரம்பிக்கும். கணக்கும் அப்பதான் ஆரம்பிக்கும், வணிகமும் அப்பதான் ஆரம்பிக்கும். அப்ப வணிகம் ஆரம்பிக்கிற வணிகத்துக்கு தான் இவ்வளவு நேரம் நீங்க கொடுக்கல் வாங்கல் பயஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஆரம்ப மீறி வாரது எந்த மாதிரி வணிகங்கள்டா, ஆல்ரெடி ஆரம்பிச்சு ரன் ஆகி கொண்டிருக்க வணிகம், நடைமுறையில ரன் ஆகிட்டு இருக்க வணிகத்துக்கு கொடுக்கல் வாங்கல் பதிகிறது தான் இது. இந்த மாதிரி மீதி வாரது. அப்ப நடைமுறையில் ரன் ஆகிட்டு இருக்க வணிகத்துக்கு ஏற்கனவே சொத்து இருக்கும், ஏற்கனவே பொறுப்பு இருக்கும், ஏற்கனவே உரிமை இருக்கும் தானே. எஞ்சி ஒரு மாசமா எஞ்சி வார சொத்து பொறுப்பு உரிமை இருக்கும் தானே. அதுதான் மீதிகளா வருது. உங்களுக்கு விளக்கம் வராட்டி ஃபுல்லா செஞ்சு முடிஞ்சாலும் உங்களுக்கு இன்னொரு விளக்கத்து மூலமா அதை நான் கொடுக்குறேன். அப்ப இந்த கணக்கீடு சமன்பாடு விரிவாக்குனது யாருக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்க. யாருக்கு அதெல்லாம் ஓகே ரைஸ் பண்ணுங்க. இந்த விரிவாக்குன அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? விளக்கம் இல்லாம குழப்பங்க. அப்ப மீதிய சொன்னேன், சும்மா அந்தந்த குளத்துல பதிஞ்சு விடுங்க முதல்ல இருக்க மீதியை. சரி, ஓகே. இப்படி மீதியை போட்டாச்சா? போட்டுட்டு வருங்க. சரி, நான் பிறகு செக் பண்றேன். ஓகே, முதலாவது பார்ப்போம். 1,20,000 கிரயமான சரக்கிருப்புகள் கடனுக்கு கொள்வனவாம். என்னவா? 1,20,000 கிரயமான சரக்கிருப்பு கடனுக்கு கொள்வனவு செய்யறாங்க. 1,20,000 இப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யறாங்க. அப்ப இப்போ சரக்கிருப்பை கொள்வனவு செய்யும் போது சரக்கிருப்பு எங்க செய்து எங்க நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப சரக்கிருப்பு நிறுவனத்துக்குள்ள வருதுன்னு எங்க சொத்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். என்ன சொத்து அதிகரிக்குது?
சரக்கு இருப்பு என்கிற சொத்து அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும் ஓகே. என்ன சொத்து அதிகரிக்குது இது வாரனால? சரக்கு இருப்பு என்கிற சொத்து அதிகரிக்கும். அப்ப சரக்கு இருப்புல 1,20,000 இப்படி பிளஸ் பண்ண வேண்டியதுதான். சரியா? இந்த சரக்கு இருப்பு எப்படி அதிகரிச்சு? கொள்வனவு செஞ்சனால. எப்படி கொள்வனவு செஞ்சோம்? காசுக்கா? கடனுக்கு. காசுக்கு கொள்வனவு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கும்? காசுன்ற சொத்து வெளியே போயிருக்கும். இது கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருப்போம். அப்ப காசு கொடுத்திருப்போமா? இல்ல. எதிர்காலத்துல காசு தருவோம். இப்ப காசு கொடுத்திருக்க மாட்டோம். அப்ப எதிர்காலத்துல காசு தரேன்னு சொல்லி வாங்குறதுதான் கடன் கொள்வனவு. அப்ப எதிர்காலத்துல காசு தரேன்ற போது கடனுக்கு வாங்குறோம். அந்த கடனுக்கு வாங்குற இடத்துல அந்த எனக்கு சாமான தாரவர், அந்த கடனுக்கு சாமான தார நபர், கடனுக்கு சாமான தார குறித்த நபர் யாரா மாறுறாரு? கடன் கொடுத்தோர் என்கிற ஒரு உறவு முறையா மாறுறாரு. அப்ப கடன் கொடுத்தோர் என்கிற உறவுமுறை என்பவர் யார் உங்களுக்கு? சொத்தா பொறுப்பா உரிமையா? பொறுப்பு. கடன் கொடுத்தவர் என்றவர் எங்களுக்கு யாரு? பொறுப்பு. அந்த கடன் கொடுத்தோர் என்கிற உறவுமுறை கொண்ட நபருக்கு நான் கடனுக்கு சாமானம் வாங்கியிருக்கேன். சோ தட் நான் என்ன செய்யணும்? காசு அவருக்கு கொடுக்கணும். கடன் கொடுத்தோர் என்ற உறவுமுறை உருவானுச்சு எப்படி? அவருக்கு நான் அவர்கிட்ட கடனுக்கு சாமான் வாங்கினாலதான் அந்த உறவே உருவாச்சு. அதை என்ன செஞ்சு அந்த உறவே உருவாச்சு. அப்ப கடனுக்கு வாங்கின பட்சத்துல அவருக்கு நான் எதிர்காலத்துல காசு கொடுக்கணும். அப்ப அவர் எனக்கு ஒரு பொறுப்பை சார்ந்தவர். அப்ப கடன் கொடுத்தவர்ல 1,20,000 கூடும். வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு 70,000, கொடுத்த கழிவு 10,000. வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு 70,000, கொடுத்த கழிவு 10,000. இதுல உங்களுக்கு சொன்னேன். வியாபார வருமதியாளர்கிட்ட 70,000 காசு வாங்குறோம், 10,000 கழுவி கொடுக்குறோம். கொஞ்சம் திங்க் பண்ண சொன்னேன். உதாரணத்துக்கு வியாபார வருமதியாளர்னா என்னன்றத மண்டையில போட்டுக்கோங்க இப்பவே. அதுக்கு இப்ப உங்களுக்கே விளங்கும். அதுக்கு மேல நான் ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு? கடன் பட்டவர்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா சொல்லி தந்துட்டேன். அதுல மறுபெயர் தான் வியாபார வருமதியாளர். வேற ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. 0.1% டிஃபரெண்ட் இல்ல. மறுபெயர் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. வியாபார வருமதியாளர்ன்றது கடன் பட்டவர் தான். அப்ப அந்த டைம் அந்த ஒரு மாறி மாறி வரும். அதெல்லாம் குழப்பிக்கொள்ளாம நார்மலா விடுங்க. சரியா? அப்ப வியாபார வருமதியாளர் அந்த கடன் பட்டவர்கிட்ட 70,000 காசு வாங்குறீங்க, 10,000 கழுவி கொடுக்குறீங்க. அப்ப யோசிக்கணும். 70,000 காசு வாங்கியிருக்கோம், 10,000 கழுவி கொடுத்திருக்கோம்னா கடன் பட்டவர்கள் அந்த கடன் தொகை என்பது எவ்வளவா இருந்திருக்கும்? 80,000 தானே இருந்திருக்கும். அவர் 80,000 கடன் பட்டவர் எனக்கு 80,000 தர இருந்ததுக்கு தான் 80,000 தர இருந்ததுக்கு தான் 70,000 காசு தந்திருக்க முடியும். நான் 10,000 கழுவி கொடுத்திருக்க முடியும். கடன் பட்டவர்களுடைய கடன் 80,000 இருந்திருந்தா தான் நான் 10,000 கழுவி கொடுத்து போக அவர் மீது என்ன செஞ்சிருக்கலாம்? எங்களுக்கு 70,000 காசு தந்திருக்கணும். கடன் பட்டவனுடைய கடன் தொகை 80,000 இருந்தா தான். அவர் எனக்கு 80,000 தர இருந்திருந்தா தான் நான் 10,000 அவருக்கு கழுவி கொடுத்து அவர் எனக்கு 70,000 காசு தந்திருப்பாரு. விளங்குதா? அப்ப இப்ப எனக்கு நிறுவனத்துக்குள்ள என்ன வருது? 70,000 காசு வருது தானே. அப்ப காசுன்றது சொத்து. அப்ப சொத்து அதிகரிக்கும். என்ன சொத்து அதிகரிக்கும்? காசுன்ற சொத்து. அப்ப காசுல தானே என்ன செய்யும்? அந்த 70,000 கூடும். 70,000 தானே காசு வந்துச்சு. அப்ப காசுல 70,000 கூடும். இப்ப 70,000 காசுல கூடும். ஓகே. இது என்னத்த யார்கிட்ட இருந்து வந்துச்சு? கடன் பட்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு. அப்ப கடன் பட்டவர் காசு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா கடன் பட்டவன்ற சொத்து என்ன செய்யும்? குறையும். கடன் பட்டவர்கிட்ட நான் காசு வாங்க இருக்கனால அதை சொத்தா பதிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த கடன் பட்டவர் காசை தந்துட்டாருன்னா அந்த சொத்து என்ன தெரியும்? குறையும். இப்ப கடன் பட்டவன்ற சொத்து 70,000 தந்திருக்கனால 70,000 குறையும்? இல்ல. 70,000 காசு மட்டும் நாங்க வாங்கல, 10,000 கழிவும் கொடுத்திருப்போம். அப்ப கட்டாயம் அவரோட கடன் தொகை எவ்வளவா இருந்திருக்கும்? 80,000 தான் இருந்திருக்கும். அப்ப 80,000 தான் என்ன செய்யும்? கடன் பட்டவர் குறையும். கடன் பட்டவரின் மறுபெயர் தான் என்ன? வியாபார வருமதி. அப்ப வியாபார வருமதியில 80,000 குறையும். அடுத்தது வளமை போல கழிவு கொடுத்தா அடுத்தது வளமை போல கழிவு கொடுத்தா அது உங்களுக்கு என்னது? நட்டம் தானே. 80,000 கடனுக்கு 70,000 மட்டும் வாங்கிட்டு 10,000 கழுவி கொடுத்திருக்கு. அப்ப அந்த 10,000 என்பது நட்டம் தானே. அது உரிமையை குறைக்கும். விளங்கிட்டா? எல்லாருக்கும் ஓகே சொல்லுங்க. இதுல எதுவும் பிரச்சனை இருக்கான? கன்ஃபியூஷன் எதுவும்? ஓகே தானே? நீங்க அவுட் சைட் தான் செட்ல போட்டுருங்க. ஓகே, அடுத்ததை பார்ப்போம்.
கடந்த மாத மின்சார கட்டணம் 15,000 செலுத்தப்பட்டது. கடந்த மாத மின்சார கட்டணம் 15,000 செலுத்தப்பட்டது. ஒரு விஷயம் சொல்றேன், மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் ஒரு செலவு தான். அதுக்குன்னு அதை வந்தோடனேயே டக்குன்னு அது செலவு தானே, அது உரிமையை குறைக்கும். மின்சார கட்டணம்னா ஒரு செலவு, தொலைபேசி கட்டணம்னா ஒரு செலவு, வாடகைன்னா ஒரு செலவு. அது வந்தவனையே உரிமையில குறைக்கும்னு போடுறது இல்ல. அது எந்த காலப்பகுதிக்குள்ள மின்சார கட்டணம், அது எந்த காலப்பகுதிக்குரிய வாடகை, அது எந்த காலப்பகுதிக்குரிய தொலைபேசி கட்டணம் என்றதை நாங்க என்ன செய்யணும், கட்டாயமாக இந்த இடத்துல அவதானிச்சா ஆகணும். சரியா? இப்ப ஏன்னா இப்ப நீங்க இந்த கணக்கீடு சமன்பாடு தயாரிச்சுட்டு இருக்கிறது இந்த மாசத்துக்கு, அதாவது இந்த மாசத்துக்கு நான் மீன் பண்றது கணக்கின்படி ஜனவரி மாதத்திற்கு தான் தயாரிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஜனவரி மாதத்துக்கு ஏற்படுறதுதான் செலவுன்னு சொல்லலாம். ஜனவரி மாதத்தை கணக்கு தயாரிக்கணும், ஜனவரி மாதத்துக்கு ஏற்பட்டதுதான் செலவுகள். அப்ப ஜனவரி மாதத்துக்கு ஏற்பட்ட செலவுகள் தான் உரிமையில தாக்கம் செலுத்தும். ஜனவரி மாதத்தில் ஏற்பட்டதுதான் செலவுகள், அதுதான் உரிமையில தாக்கம் செலுத்தும். அப்ப கடந்த மாத மின்சார கட்டணம்னா என்ன? கடந்த மாதம், கடந்து வந்த மாதம். தமிழ்நாடுல ஒண்ணும் இல்லை, கடந்து வந்த மாதம். கடந்து வந்த மாதம்னா என்ன? போன மாசம். கடந்த மாதம், கடந்த மாத மின்சார கட்டணம், கடந்த மாத மின்சார கட்டணம். கடந்து வந்த மாதம், கடந்து வந்த மாதம்னா அந்த மாதம் கடந்துட்டு, அதாவது போன மாசம். அதான் கடந்த மாதம், கிட்டத்தட்ட போன மாசம், கடந்த மாதம், போன மாசம் மின்சார கட்டணம் செலுத்தி இருக்கீங்களா? அப்ப போன மாசம் மின்சார கட்டணம் தானே செலுத்தி இருக்கீங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிடணும், மண்டையில டக்குனு கிளிக் ஆயிரும். இதெல்லாம் செகண்ட்ல கிளிக் ஆயிரணும். டெஃபினட்டா மின்சார கட்டணம்ன்றது என்ன, இந்த இந்த மின்சார கட்டணம்ன்றது உரிமையை தாக்கம் செலுத்தாது. இப்ப கடந்த மாதம் மின்சார கட்டணம் 15,000 செலுத்தி இருக்கீங்க, அதை என்ன செய்யாது, இந்த உரிமையின்மையை தாக்கம் செலுத்தாது. ஏன்? இது எந்த மாதத்தினுடைய மின்சார கட்டணம்? கடந்த மாதத்தினுடைய மின்சார கட்டணம். அப்ப கடந்த மாத செலவை செலுத்தினாலும் அது உரிமையில தாக்கம் செலுத்தாது, அடுத்த மாத செலவு முன்கூட்டியே செலுத்தினாலும் அது உரிமையில தாக்கம் செலுத்தாது. ஓகே, இப்ப அப்ப என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாதம் மின்சார கட்டணம் செலுத்துறீங்க, அது எந்த மாதம் செலுத்துறீங்க? இந்த மாசம் தான் செலுத்துறீங்க. இந்த மாசம் போன மாசத்தோட மின்சார கட்டணத்தை செலுத்துறீங்க. அப்ப இந்த மாசம் தான் எப்படி நம்ம காசு போகுது? இந்த மாசம் போன மாசத்தோட மின்சார கட்டணம் செலுத்துறீங்க, ஆகவே இந்த மாசம் தான் எப்படி எங்களுக்கு காசு போகுது. ஆகவே காசு எவ்வளவு போகும்? 15,000 போகுது. அப்ப காசுன்ற சொத்து வெளியே போகுது. அப்ப காசுன்ற சொத்து என்ன செய்யும்? 15,000த்துல குறையும். காசுன்ற சொத்து என்ன இருக்கும்? 15,000தால குறையும். இப்ப அடுத்த கடைக்கு வருவோமா? இப்ப ஸ்டோரியை பார்ப்போம். கடந்த மாத மின்சார கட்டணம் இந்த மாசம் செலுத்துறீங்க. இப்ப அதுக்கு அர்த்தம் என்ன வருது யோசிச்சு பாருங்க. போன மாசம் மின்சார கட்டணம் நீங்க இந்த மாசம் செலுத்தணும். போன மாசம் மின்சார கட்டணத்தை நீங்க இந்த மாசம் செலுத்தணும். இல்லாட்டி போன வருஷம் வாடகையோ அதையே இந்த மாசம் செலுத்தணும். போன மாசம் தொலைபேசி கட்டணம்னா அதையே இந்த மாசம் செலுத்தணும். ஜஸ்ட் லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. ஏன் அதை நாங்க செலுத்துவோம்? ஏன் செலுத்தணும்? போன மாசம் மின்சார கட்டணம் போன மாசம் செலுத்திருக்கோம், அது இந்த மாசம் ஏன் செலுத்தணும்? சிம்பிள் லாஜிக்கல் என்னது? போன மாசம் நீ அதை செலுத்தல, அதனாலதான் இந்த மாசம் செலுத்துறோம். போன மாசம் அதை நீங்க செலுத்தல, அதனாலதான் இந்த மாசம் செலுத்துறோம். போன மாசம் கரண்ட் பில் வந்துச்சு, நான் செலுத்தல, அதனாலதான் போன மாசம் கரண்ட் பில்ல இப்ப செலுத்திட்டு இருக்கு. இந்த மாசம் கரண்ட் பில்ல தானே செலுத்தணும் ஆக்சுவலா. இந்த மாசம் கரண்ட் பில்ல தானே நான் சரியான செலுத்தணும். அதே என்ன போன மாசம் கரண்ட் பில் இப்ப செலுத்திட்டு இருக்கேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? போன மாசம் கரண்ட் பில்ல நான் இந்த மாசம் செலுத்துறதா இருந்தா அதை போன மாசம் செலுத்தலன்னு அர்த்தம். இப்ப போன மாசம் சும்மா ஏற்படி பார்ப்போமே. போன வருஷம் டிசம்பர் மாசம் மின்சார கட்டணம் நான் செலுத்தாட்டித்தான் என்ன செய்யும், ஜனவரி மாசம் இந்த மாசம் அதை செலுத்த வேண்டி வரும். அந்த மாதிரி தான். அப்ப கடந்த மாசம் மின்சார கட்டணம் நீங்க இந்த மாசம் செலுத்துறீங்களா இருந்தா, போன மாசம் மின்சார கட்டணத்தை இந்த மாசம் நீங்க செலுத்துறீங்களா இருந்தா, போன மாசம் அதை செலுத்தலைன்னு அர்த்தம். அப்ப போன மாசம் நீங்க அதை செலுத்தலைன்னா போன மாச கணக்கீட்டு அடிப்படையில், போன மாச கணக்குகளின் படி, போன மாசம் சும்மா ஒரு கற்பனை பண்ணணும். போன மாசம் கணக்குல எப்படி அது உருவாகி இருக்கும்? போன மாசம் நீங்க அதை செலுத்தாதனால செலவை அனுபவிச்சுட்டீங்க. போன மாசம் அந்த செலவை அனுபவிச்சுட்டீங்க, ஆனா போன மாசம் அந்த செலவை நீங்க செலுத்தி இல்லை, அதனாலதான் இப்ப இந்த மாசம் செலுத்துறீங்க. அப்ப போன மாசம் அந்த செலவை செலுத்தாதனால ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு, அதை நீங்க செலுத்தி இல்லை. அப்ப அது எந்த நிலைக்கு மாறி இருந்திருக்கும்? பொறுப்புன்ற நிலைக்கு மாறி இருக்கும். அந்த பொறுப்பிற்கு பேர் தான் என்ன? அட்டொரு செலவு. ஒரு செலவு ஏற்பட்டு நீங்க அதை செலுத்தாம விட்டுறீங்கன்னா அந்த பொறுப்புக்கு பேர் தான் என்ன? அட்டொரு செலவு. என்ன பொறுப்பு? அட்டொரு செலவுன்ற பொறுப்பு. அப்ப இப்ப போன மாசம் அட்டொரு செலவுன்ற பொறுப்பு கட்டாயம் உருவாகி இருந்திருக்கும். போன மாசம் மின்சார கட்டணத்தை இந்த மாசம் தான் செலுத்துறீங்க. அப்ப அதுல அர்த்தம் பச்சையா என்ன தெரியுது? போன மாசம் அந்த மின்சார கட்டணம் நீங்க செலுத்தி இல்லைன்னு. அப்ப போன மாசம் அது என்ன உருவாகி இருந்திருக்கும்? ஒரு பொறுப்பு என்கிற ஒரு அட்டொரு செலவு என்கிற ஒரு பொறுப்பை உருவாகி இருந்திருக்கும். உருவாகி இருந்திருக்கும். அப்ப அந்த பொறுப்பு அப்படியே இருக்கும். அதை நீங்க தீர்த்து முடிக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு அப்படியே இருக்கும். அப்ப இப்ப போன மாசத்துல இருந்து இப்ப இந்த மாசத்துக்கு வருது. அப்ப இந்த மாசம் என்ன செய்றீங்க? அந்த போன மாசம் கட்டாம விட்ட செலவை செலுத்தி விடுறீங்க. அப்ப என்ன செய்யுது? போன மாசம் உருவான அந்த பொறுப்பு இந்த மாசம் நீங்க செலுத்தும் போது என்ன செய்யுது? குறையுது.
அப்ப என்ன பொறுப்பு குறையுது? அட்டுறு செலவுன்ற பொறுப்பு குறையுது. ஆகவே அட்டுறு செலவுல 15,000 குறையுது. எல்லாருக்கும் அழகா கிளியர்னு சொல்லுங்க. முக்கியம் புது விஷயம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் விளங்கிச்சாலும் தெரியும் ஆக்டிவா இருக்குன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. விளங்காட்டி மெசேஜ்ல போட்டுருங்க. விளங்காதாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருந்தா அண்ணா பார்த்துட்டு கேட்பாருன்னு நினைச்சிடாதீங்க. விளங்காட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணி மெசேஜா போட்டுருங்க. அப்பதான் அது வெட்டி வேற எனக்கு தெரியும். ஓகே, 4வது பார்ப்போமா? அப்ப எல்லாம் ஓகே தானே? 4வது 80,000 கிரயமான சரக்கிருப்புகள் 1,20,000க்கு கடனுக்கு விற்பனை. 80,000 கிரயமான சரக்கிருப்புகள் 1,20,000 கடனுக்கு விற்பனை. 80,000 கிரயமான சரக்கிருப்பை விற்கிறோம். 80,000 80,000 கிரயமான சரக்கிருப்பை 1,20,000க்கு விற்கிறோம். 80,000 கிரயமான சரக்கிருப்பை 1,20,000க்கு விற்கிறோம். அப்ப என்ன செய்யுது? 80,000 கிரயமான சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போகுது. அப்ப என்ன போகுது? சரக்கிருப்பு போகுது. அப்ப சரக்கிருப்புல தான் அதை மார்க் பண்ணணும். இப்ப சரக்கிருப்புல தான் -80 போடணும். இதுக்கும் லேசா இருக்கு. உங்களுக்கு நிறைய இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுதோ தெரியா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் லேசா. அந்தந்த இதுல பதிய வேண்டியதுதான். அப்ப 80,000 கிரயமான சரக்கிருப்பு போகுதுன்னா சரக்கிருப்புல தான் என்ன செய்யும்? 80 குறையும். அது எவ்வளவுக்கு வித்தோம்? 1,20,000க்கு வித்தோம். எவ்வளவுக்கு வித்தோம்? 1,20,000க்கு வித்தோம். அப்ப 1,20,000க்கு வித்தோம்னா 1,20,000 காசு வந்துச்சா? இல்ல, கடன் விற்பனை. அப்ப கடனுக்கு வித்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு யார் உருவாகுறாரு? கடன் பட்டோர் என்கிற ஒரு நபர் உருவாகிறார். இந்த கடன் பட்டோர் இவர் என்ன சொல்றோம்? சொத்துன்னு நாங்க கருதுறோம். கடன் பட்டோர் ஒரு சொத்துன்னு கருதுறோம். ஏன் கடன் பட்டோர் சொத்துன்னு கருதுறோம்? அவர்கிட்ட இருந்து எனக்கு காசு வராரு. அவர் இப்ப கிட்டத்தட்ட இந்த காசு மாதிரி தான். காசுக்கு சமனானவர் தான். எனக்கு காசு அவர்கிட்ட இருந்து எனக்கு காசு வர இருக்கு. அதனால கடன் பட்டோர் ஒரு சொத்தா கருதுறோம். அப்ப கடனுக்கு விற்கும் போது அவருக்கு அவர் எனக்கு எவ்வளவு தர இருக்கோ அதால கடன் பட்டோன்ற சொத்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப நான் 1,20,000க்கு வித்திருக்கேன். அவர் எனக்கு அந்த 1,20,000 தர இருக்கு. ஏன்னா முழுமையா கடனுக்கு தான் வித்திருக்கேன். அப்ப அவர் எனக்கு 1,20,000 கடன் பட்டவர் தரணும். அப்ப அந்த 1,20,000 என்ன ஒரு சொத்தா கருதப்படும். என்ன பேர் அந்த சொத்துல? கடன் பட்டோர். அப்ப இதுல கூடும் கடன் பட்டோர். அதாவது கடன் பட்டவர்களுடைய மறுபேர் தான் என்ன? வியாபார வருமதி. அதுல 1,20,000 கூடும். சரி, 80,000 பொருளை 1,20,000க்கு நாங்க வித்திருக்கோம். அது அழகா கேட்டுக்கோங்க. கடன் விற்பனையாக இருந்தாலும் சரி, காசு விற்பனையா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் அது. அந்த பதிவு 80,000 பொருள் 20,000 விற்கும் போது 40,000 லாபம் கிடைக்குது தானே? அந்த லாபம்ன்றது கடன் விற்பனையா இருந்தாலும் சரி, காசு விற்பனையா இருந்தாலும் சரி, என்னோட லாபம் உரிமையை கூட்டும். உரிமையை கூட்டும். ஓகே, சரி. எங்கப்பா? 5வது 5வது 1,20,000 கிரயமான சரக்கிருப்புகள் 1,50,000 உடன் காசுக்கு விற்பனை. 1,20,000 கிரயமான சரக்கிருப்புகள் 1,50,000 உடன் காசுக்கு விற்பனை. அது என்ன பார்ப்போம். 1,20,000 சரக்கிருப்பை விற்கிறோம். 1,20,000 சரக்கிருப்பை 1,50,000 உடன் காசுக்கு, அதாவது இது ஒரு காசு விற்பனை. அப்ப 1,20,000 கிரயமான சரக்கிருப்பு, 1,20,000 பெருமதியுடைய சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு வெளியே போறார். அப்ப சரக்கிருப்பு வெளியே போகுது. அப்ப 5வது சரக்கிருப்பு 1,20,000 என்ன செய்யும்? குறையும். சரக்கிருப்பு 1,20,000 குறையும். அதை எவ்வளவுக்கு விற்பனை செய்தேன்? 1,50,000 விற்பனை செய்தேன். என்னத்துக்கு விற்பனை செய்தேன்? காசுக்கு விற்பனை செய்தேன். அப்ப அந்த வாங்கின வாடிக்கையாளர் காசு எங்களுக்கு அனுப்புறாரு 1,85,000. அப்ப காசு நிறுவனத்துக்குள்ள வருது. 1,55,000 காசு வருது. ஓகே, அப்ப காசு 1,50,000 வர்றதுனால காசுன்ற சொத்துல 1,55,000 கூடும். சரியா? இப்ப இதன் மூலமா கிடைச்ச லாபம் 1,20,000 பொருளை 1,50,000 வச்சு விலை வச்சு வித்ததன் மூலம் எனக்கு கிடைச்ச லாபம் 35,000 ரூபாய். அப்ப 35,000 அந்த லாபம்ன்றது வளமை போல உரிமையை கூட்டும். லாபம்ன்றது உரிமையை கூட்டும். சரி, 6வது. ஓகே, 6வது பாரு. இது ஸ்டொப் பண்ணிடணும். இது புள்ளங்காட்டி. ஓகே, இப்ப 10,000 கிரயமானதும்
15,000க்கு விற்கப்பட்ட பண்டங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி சொல்றேன். என்னது? உட்திரும்பல். உட்திரும்பல்னு ஒரு விஷயம் இருக்கு. உட்திரும்பல்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த உட்திரும்பல் என்பது வணிகம் அழகா சொல்ற, டக்குன்னு பாருங்க, டக்குன்னு விற்பனை செய்யும். யாருக்கு? வாடிக்கையாளனுக்கு விற்பனை செய்யும். வணிகம் வாடிக்கையாளனுக்கு விற்பனை செய்யும். 2 விற்பனை, கடன் விற்பனை மற்றும் ஒன்று காசு விற்பனை. ஓகேயா? கடன் விற்பனை மற்றும் ஒன்று என்னது? காசு விற்பனை. சரியா? இப்படி விற்பனை செஞ்ச பட்சத்துல அந்த வித்த பொருளை குறித்த வாடிக்கையாளன் பெற்றுக்கொள்வாரு. பெற்றுக்கொண்ட சிறிது காலத்தின் பின் அந்த குறித்த நாங்க வித்த பொருள்ல விற்பனை செய்த பொருள்ல, இப்ப வாடிக்கையாளனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேல விற்பனை செய்த பொருள்ல ஏதேனும் டேமேஜோ இல்லாட்டி ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா இருந்தா குறித்த வாடிக்கையாளன் அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பலாம். யாரு? அந்த குறித்த வாடிக்கையாளன் ரிட்டர்ன் அனுப்பலாம். யாரு? எங்கள்கிட்ட சாமான வாங்கின வாடிக்கையாளன் பொருளை ரிட்டர்ன் அனுப்பலாம். அப்ப ரிட்டர்ன் அனுப்பும் போது வணிகம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அதைத்தான் சொல்றது என்ன? நாங்க விற்பனை செய்த பொருளை வாடிக்கையாளன் எங்களுக்கே திருப்பி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ரிட்டர்ன் அனுப்புறதுதான் சொல்றது என்னது? உட்திரும்பல். நாங்க விற்பனை செய்த பொருளை வாடிக்கையாளன் எங்களுக்கே திருப்பி அனுப்புறது என்னது? உட்திரும்புது. எங்களுக்கு திருப்பி திரும்புது. அப்ப திரும்பலாம். அப்படி உட்திரும்பல் வாடிக்கையாளர் யாருன்னா, அதாவது வாடிக்கையாளர் நாங்க வித்த பொருளை ரிட்டர்ன் அனுப்புறாரு தானே. அப்படி வாடிக்கையாளர்களுக்கு வித்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பும் போது எந்த ரிட்டர்னை நாங்க ஏற்றுக்கொள்வோம்னா கடன் விற்பனையை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். ஆகையால் கடன் விற்பனைக்கு மட்டும்தான் உட்திரும்பல் பொருத்தமானது. காசு விற்பனைக்கு உட்திரும்பல் வராது. காசு விற்பனைக்கு என்ன வராது? உட்திரும்பல் வராது. அது முதல் விஷயம். 2வது விஷயம், எல்லா பொருளும் அனுப்ப மாட்டோம். மோஸ்ட்லி வித்த பொருள்ல கொஞ்சம் பொருளை தான் அனுப்பும். ஓகே. இப்ப 2வது விஷயம், உட்திரும்பல் பதிகிறதுக்கு ஒரு பெறுமதி பத்தாது. அந்த சரக்கிருப்பினுடைய ஒரு பெறுமதி வராது. வித்த பொருளினுடைய ஒரு பெறுமதி பத்தாது. 2 பெறுமதி தேவைப்படும். கிரய பெறுமதி ஒன்று மற்றும் ஒன்று என்ன? விற்பனை விலை. ஓகேயா? கிரய பெறுமதினா என்னன்னு தெரியும், விற்பனை விலைன்னா என்ன தெரியும். ஏன் ரெண்டும் பொறுத்து தேவைப்படுது? உங்களுக்கே தெரியும். விற்பனை செய்யும் போது 2 விலை தொடர்புபடுது அந்த பொருளோட. ஒன்று கிரய பெறுமதி, அதாவது அந்த பொருள் எங்களுக்கு எவ்வளவு பெறுமதி. அடுத்தது விற்பனை விலை, அந்த பொருளை நாங்க அவருக்கு எவ்வளவுக்கு வித்தோம்னா 2 பெறுமதி, விற்பனை 2 தொடர்பு பெறும். அப்ப அந்த விற்பனை செய்த பொருளை உட்திருப்பும் போதும் 2 விலை தொடர்பு பெறும். அப்ப கிரயமும் தேவை, விற்பனை விலையும் தேவை. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, ஒரு வாடிக்கையாளனுக்கு 10,000 கிரய பெறுமதி, அதாவது 10,000க்கு நாங்க வாங்கின 10,000 கிரயம் பெறுமதினா, கிரயம்னா என்ன? நாங்க எவ்வளவுக்கு வாங்கணும்னு சொல்றது. அதாவது 10,000க்கு வாங்கின பொருளை 15,000 விலை வைத்து 15,000 விற்பனை விலை வச்சு வித்த ஒரு கஸ்டமர் பொருளை ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அப்ப இப்ப நிறுவனத்துக்குள்ள வாரது 10,000 கிரயமான பொருள். ஆகவே சரக்கிருப்புல கூட போறது 10,000. இப்ப நிறுவனத்துக்குள்ள வாரது 10,000 சரக்கிருப்பு. அப்ப சரக்கிருப்புல கூட போறது 10,000. ஓகே. அடுத்தது 15,000க்கு அதை வித்திருக்கோம். அப்ப நான் சொன்னேன், உட்திரும்பல் முழுக்க கடன் விற்பனையோட தொடர்புடையது, சம்பந்தமானது. ஆகவே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். 10,000 ரூபாய் இந்த அனுப்புனார் சாமான், அவர் எனக்கு அனுப்பியிருக்காரு 10,000 ரூபாய் பெறுமதியான சாமான். அதுக்கு அவர் எனக்கு தர வேண்டியது. அவர் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. இப்ப அந்த கஸ்டமருக்கு நான் ஒரு 1,00,000 ரூபாய் பெறுமதியான சாமானா 2 லட்சத்துக்கு கூட வித்திருக்கலாம். இப்ப அவ்வளவு எனக்கு ரிட்டர்ன் அனுப்பல. வித்த பொருள் ஒரு கொஞ்சோண்டு ஏதாவது பிரச்சனையில தான் அனுப்பியிருப்பாரு. அப்ப அந்த கொஞ்சோண்ட பிரச்சனை அனுப்பினாலும் அந்த பெர்டிகுலர் பொருள்ல கிரைய பெறுமதி எவ்வளவு, அதுல விற்பனை விலை எவ்வளவுன்ற வேல்யூவை 2யும் தந்துருவாங்க. அப்ப அதை வச்சு நாங்க கணக்கு செஞ்சா சரி. அப்ப அப்படித்தான் 10,000 பெறுமதியான எங்களுக்கு 10,000 பெறுமதியானதும் 15,000 விற்பனை விலையுடைய, அதாவது 10,000 பொருளுக்கு அவர் எனக்கு 15,000 தரணும். அதுதான் விற்பனை விலையுடைய பொருள் ரிட்டர்ன் வருது. அப்ப 10,000 பெறுமதியான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருது தானே. அப்ப சரக்கு இருப்புல 10,000 கூடும். அதே நிறுவனத்துக்குள்ள வந்துட்டு சரக்கு இருப்பு வந்துட்டு அதுல 10,000 கூடும். 15,000 போடையிலுமா இல்ல. அந்த சரக்கு இருப்பினுடைய கிரைய பெறுமதி 10,000. அதுதான் நாங்க வாங்கின விலை. இப்ப நாங்க வாங்கின விலையை தானே சரக்கு இருப்புல போடலாம். லாபம் வச்சு விலையை சேர்த்து போட இல்லாது. அப்ப 10,000 தான் போடலாம். 15,000 பயணத்துக்கு தேவை. இந்த 10,000 பொருளுக்கு 15,000 விற்பனை விலை இருக்குன்னா, 10,000 பொருளுக்கு 15,000 விற்பனை விலை இருக்குன்னா, இந்த 10,000 பொருளுக்கு கடன்பட்டவர் எனக்கு தர வேண்டிய விலை 15,000. இப்ப கடன்பட்டவர் இந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டனால அந்த 15,000 காசை கடன்பட்டவர் தருவாரா? இல்ல. கடன்பட்டவர் அந்த காசை தரமாட்டார். 10,000 பெறுமதியான பொருளுக்கு அவர் தர வேண்டிய விலை 15,000.
அவர் இப்ப அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டார். அப்ப அந்த காசை தருவாரா? தரமாட்டார். இந்த தருணத்துல அதனாலதான் கடன்பட்டோர் 15,000 எங்களுக்கு குறையுது. கடன்பட்டோர் 15,000 குறையுது. அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 10,000 பொருளை 15,000 விற்கும் போது அந்த இடத்துல 5,000 லாபம் உங்களுக்கு தெரியும். இந்த 5,000 லாபம்ன்றது இந்த இடத்துல இல்லாம போய் பொருளும் ரிட்டர்ன் வந்துட்டு காசு இனி கிடைக்க போறது இல்ல. அப்ப லாபம் மட்டும் இருக்குமா? அப்ப லாபம் இல்லாம போறனால ஒரு மேல 5,000 குறை, ஒரு மேல 5,000 குறை. சரி, 7வது வியாபார வருமதியாளருக்கு 15,000 காசு செலுத்தப்பட்டது. வியாபார வருமதியாளருக்கு 15,000 காசு செலுத்தப்பட்டது. வியாபார வருமதியாளர்னா யாரு? கடன்பட்டவர். கடன்பட்டவருக்கு 15,000 காசு கொடுக்குறீங்க. அப்ப என்ன செய்யும்? காசுன்ற சொத்து வெளியே போகுது. 15,000 காசு போகுது. 15,000 காசு வெளியே போயிடுது. யார்கிட்ட? கடன்பட்டவர்கிட்ட. சரி சரி சரி. வியாபார வருமதியாளருக்கு வியாபார வருமதியாளரிடம் 15,000 காசு பெறப்பட்டதுன்னு அது வரும். சரி சரி. வியாபார வருமதியாளரிடம் 15,000 காசு பெறப்பட்டது. கடன்பட்டவர்கிட்ட நாங்க தானே காசு வாங்குவோம். அது டைப்பிங் மிஸ்டேக். வெரி சரி. வியாபார வருமதியாளரிடம் 15,000 காசு பெறப்பட்டதுன்னு வரும். ஓகே, சொன்னது எதுவும் சொல்லலையே, 8வது தானே போயிட்டு இருக்கு. பார்க்கலையா நாங்க? ஓகே. வியாபார வருமதியாளரிடம் 15,000 காசு பெறப்பட்டது. அப்ப வியாபார வருமதியாளர்கிட்ட வந்து 15,000 காசு எங்களுக்கு வருது. அப்ப என்ன செய்யும்? காசுல 15,000 கூடும். காசுன்ற சொத்துல 15,000 கூடும். இப்ப 15,000 வியாபார வருமதியாளர் தந்துட்டாருன்னா வியாபார வருமதியாளர் தர இருக்கதை நாங்க என்னன்னு சொல்றோம்? சொத்துன்னு பயஞ்சு வச்சிருக்கோம். கடன்பட்டவர் ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அவர் தந்துட்டாருன்னா அந்த கடன்பட்டவரோட சொத்தை என்ன செய்யும்? குறையுதானே. அவர் தர இருக்கிறதான் சொத்துல பதியலாம். தந்துட்டாருன்னா அந்த சொத்து குறையும் தானே. அப்ப 15,000 தந்திருக்காரு. எந்த ஒரு கொடுத்த கழிவும் வழங்கல்ல. அப்ப அதை மட்டும்தான் நாங்க அந்த 15,000 மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப வியாபார வருமதியில 10,000 குறையும். 8வது வங்கிக் கடன் தவணை கட்டணம். வங்கிக் கடன் தவணை கட்டணம் 60,000 செலுத்தப்பட்டது. வங்கிக் கடன் தவணை கட்டணம் 60,000 செலுத்தப்பட்டது. வங்கிக் கடன் தவணை கட்டணம் 60,000 செலுத்தப்பட்டது. அதில் 10,000 வட்டி உள்ளடங்கியுள்ளது. 60,000 தவணை கட்டணம், வங்கிக் கடன் தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது. வங்கிக் கடன் தவணை கட்டணம் 60,000 செலுத்துறீங்களா? அதுல 10,000 வட்டி உள்ளடங்கி இருக்கான். அப்ப கடன் தொகை 50,000. அது என்ன கடன் தொகை? திருப்பி திருப்பி சொல்றோம், அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்கா அழகா உங்க தலையில போட்டுட்டு இருக்கேன். சரியா? அப்ப ஏன்னா இப்ப சிலபஸ் ஃபுல்லா முடிக்காட்டி கடைசி நேரம் என்னதான் கொடுத்தா சொல்லுவீங்க. இப்படி சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துடுவீங்க. அப்ப எனக்கு தான் ரிஸ்க் இருக்கு சிலபஸ் முடிக்கணும்ன்ற. அப்பயுமே தைரியமா மெதுவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா நீங்க படிக்கணும். என்னது எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் என்னால முடிக்க முடியாது. 2025 முடிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் தான் குறைவை தவிர்த்து 2025 முடிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு செஞ்சேன். இல்லாட்டி அப்படி குரூப் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். அது கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் செஞ்சேன். 4-5 பேர் வச்சு இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் கூட செஞ்சேன். பட் அது நான் முடிச்சனாலதான் குரூப் கிளாஸ் இப்படி செஞ்சேன். பட் அதனாலதான் மெதுவா சொல்லிட்டு இருக்கேன். அதான் லைவ் கிளாஸை ஜாயின் பண்ண சொல்றது. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுனால. சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒழுங்கா. அப்ப 60,000 வங்கி கடன் தவணை கட்டணம். 60,000 வங்கி கடன் தவணை கட்டணம்னா நாம வங்கி கடன் வந்து வாங்குவோம். ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வங்கியில கடன் வாங்குவோம். அந்த கடனை மொத்தமா தீர்க்க இயலுமா? சும்மா யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க. அது 5 லட்சம் ரூபாய் அப்படியே ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்க திருப்பி. இந்த வருஷம் கடன் வாங்குறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 5 லட்சத்தையும் கொடுக்குறோம் திருப்பி. அதை நான் வட்டிக்கு விடுறவனா? இல்ல. வங்கி கடன். வங்கி கடன்றது இலகுவான முறை. மாசம் மாசம் கொடுக்கணும். உங்களால ஒரு 5 லட்சத்தை ஒரேடியா ரெடி பண்ணணும்னா நம்ம ஏன் வங்கியில கடன் வாங்கணும்? அதை எப்ப கொடுத்தாலும் 5 லட்சத்தை ஒரேடியா ரெடி பண்ற கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குமா இருந்தா அதை முதலே ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணி. அதனாலதான் என்ன செய்யுது வங்கிகள் மொத்தமா கடன் தரும். அதாவது ஒரு வருஷ கணக்குக்கு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மாசம் மாசம் கொடுத்து தீர்க்கலாம். அப்ப அந்த மாசம் மாசம் கொடுத்து தீர்க்கிற அந்த 60,000 இதுல சொல்லியிருக்காங்க 60,000. அதைத்தான் சொல்றது வங்கி கடன் தவணை கட்டணம். அந்த மாசம் மாசம் கொடுக்கறவே மாட்டோம். அதுக்குள்ள 10,000 வட்டி உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுல அர்த்தம் என்னன்னா 60,000த்துல 10,000 வட்டி, 50,000 வந்து கடன் தொகை. 60,000த்துல 10,000 வட்டி, 50,000ன்றது கடன் தொகை. அதாவது இந்த 50,000 கடன் தொகை தான் எங்கடா அந்த கடனை குறைச்சிட்ட பெற போகுது. எங்கடா நடைமுறை எல்லா பொறுப்புல இருக்க அந்த வங்கி கடனை குறைக்க போகுது. இப்ப வங்கி கடன் ஒரு 5 லட்சம் ரூபானா இந்த 60,000 செலுத்தும் போது வங்கி கடன்ல ஒரு 50,000 குறையும். அடுத்த மாசமே இதே மாதிரி 60,000 செலுத்தும் போது வங்கி கடன்ல 50,000 குறையும். அதுக்கு அடுத்த மாசமும் செலுத்தும் போது 50,000 குறையும். அப்ப ஒவ்வொரு மாசமும் நீங்க 60,000 தவணை கட்டணம் செலுத்திட்டு வர உங்களோட கடன் ஒரு 50,000 அப்படியே குறைஞ்சிட்டு வரும். 50,000 குறைஞ்சிட்டு வரும். அதே என்ன 60,000 குறையல? 60,000 தானே செலுத்தணும். அப்ப 50,000 குறையுதுங்கிறீங்களே. அதுல 10,000 என்னது? என்ன வட்டி. அந்த வட்டி இல்லாட்டி அவனுக்கு வேலை இல்லையே, வாங்குவான் தானவே. அப்ப வட்டி.
அப்ப 60,000த்துல 10,000 வட்டி போக 50,000 என்ன செய்யும் உங்களோட கடனை குறைச்சிட்டு இதுதான் இந்த வங்கி கடன் தவணை கட்டணத்தோட விஷயம். அப்ப 60,000 தவணை கட்டணம் செலுத்துறனால காசுல 60,000 குறையும். காசுல என்ன செய்யும் 60,000 குறையும். ஓகே, காசுல 60,000 குறையும். அதுல தவணை கட்டணம் செலுத்தும் போது காசு போகுது, ஆகவே காசுல 60,000 குறையும். அதுல 10,000 என்பது என்ன வட்டி, வட்டி என்பது என்னது ஒரு செலவு, செலவு என்ன செய்யும் உரிமையை குறைக்கும். 10,000 வட்டி என்பது ஒரு செலவு, செலவு என்ன செய்யும் உரிமையை குறைக்கும். அப்ப உரிமையை 10,000 செலவு குறைச்சு. மீதி 50,000 என்றது என்னது தான் கடன் தொகை, அது என்ன செய்யும் வங்கி கடனை குறைக்கும். அதுதான் வங்கி கடன்ற பொறுப்பை குறைக்கும். சரி, 9வது, உரிமையாளரால் மூலதனமாக 50,000 இடப்பட்டது. உரிமையாளரால் மூலதனமாக 50,000 இடப்பட்டது. சரி பார்ப்போம். உரிமையாளர் மூலதனம் 50,000 வருது. அப்ப நிறுவனத்துக்கு என்ன செய்யுது மூலதனம்ன்ற சொத்து வருது. உரிமையாளர் மூலதனம் 50,000 அப்ப சாரி மூலதனம்ன்ற சொத்து இல்ல காசுன்ற சொத்து நிறுவனத்துக்குள்ள வருது. உரிமையாளர் மூலதனத்தை போடுறார், அதாவது 50,000 காசை ஈடுபடுத்துறார். சும்மா மொட்டையா 50,000 இடப்பட்டதுன்னா காசுன்னு எடுத்துக்கோங்க. அப்ப உரிமையாளர் மூலதனம் 50,000 இடப்பட்டாருன்னா காசு 50,000 போடுறாரு. அப்ப நிறுவனத்துக்குள்ள என்ன செய்யுது 50,000 காசு வருது. அப்ப காசுன்றது சொத்து. அப்ப காசுன்ற சொத்துல 50,000 கூடுமா. அடுத்தது உரிமையாளர் மூலதனம் விட்டு அது என்ன செய்யும் உரிமையாளர் அவருடைய சொந்தமான சொத்துக்களை, உரிமையாளருக்கு சொந்தமான சொத்துக்களை வணிகத்துல ஈடுபடுத்தினா என்ன செய்யும் உரிமையாண்மை கூடும். உரிமையாளர் அவருக்கு சொந்த தேவைக்காக வணிகத்துல இருக்க சொத்துக்களை எடுத்துக்கொண்டா பற்று அது உரிமையை குறைக்கும். இது என்ன நடந்திருக்கு, உரிமையாளர் அவரோட சொத்துக்களை வணிகத்துக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் சொல்றது மூலதனம், குறித்த மூலதனம் உரிமையை கூட்டும். அப்ப இந்த 50 உரிமையை கூட்டும். சரி, 10வது, உரிமையாளர் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினார். உரிமையாளர் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினாராம். 25,000 காசு உரிமையா, இத பாருங்க. ஓகே, இத பாருங்க, இத கொஞ்சம் அழகா கவனமா பாருங்க. சரியா, இங்க பாருங்க. உரிமையாளர் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினாராம். நிறுவனத்தினுடைய கட்டிட வாடகைய உரிமையாளர் செலுத்தி இருக்காரு. ஒழுங்க ஒரு ஒரு எண்ணக்கருப்படி உங்களுக்கு நான் அழகா சொல்லி தந்தேன். நிறுவனம் வேறு, இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இவரா இருந்தாலும், நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இவரா இருந்தாலும் கணக்கு செய்யறதுக்கு மட்டும் உரிமையாளர் வேறொரு நபர், வணிகம் வேறொரு நபர், வணிகம்ன்றது ஒரு வேறொரு ஆள், உரிமையாளர் ஒரு வேறொரு ஆள்னு ஒரு ரூலோட தான் கணக்கு செய்யணும். இது 2 பேரே வேற வேற கேட்டகரியா தான் இது பண்றோம். ஆகவே உரிமையாளர் அவர் செலவை அவர் தான் செலுத்தணும், வணிக செலவை வணிகம் தான் செலுத்தணும். வணிகத்துக்கு இருக்க காசை வச்சு வணிகம் செலுத்தணும், உரிமையாளர் அவருக்கு இருக்க காசை வச்சு உரிமையாளர் செலுத்தணும். 2 பேரும் அவங்களோட மத்தவங்களுடைய செலவை செலுத்த இயலாது. அப்ப அப்படி இருக்கும் போது வணிகத்துல ஒரு கட்டிட வாடகை, வணிகத்துல கட்டிட வாடகை எது செலுத்தணும், வணிகம் தானே செலுத்தணும். ஆனா வணிகத்துல கட்டிட வாடகை எங்களை உரிமையாளர் செலுத்தி இருக்கா. அப்ப விஷயத்த பாருங்க, உரிமையாளர் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினாராம். அப்ப உங்களுக்கு விளங்குதா, இந்த மாசம் கட்டிட வாடகை 25,000. அதை யாரு செலுத்தினான்றத ஒரு பக்கம் வைப்பமே. 25,000 கட்டிட வாடகை இருக்கு. வாடகைன்றது ஒரு செலவு தானே, வாடகைன்றது ஒரு செலவு, நிறுவனத்தினுடைய செலவு. அது அடுத்த மாசம் போன மாசம்னு சொல்லலையா, அப்ப இந்த மாசமும் நாங்க எடுக்கலாம். அப்ப வாடகைன்றது ஒரு செலவு. அது எப்படியுமே இப்ப உரிமையை குறைக்கும். அது செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டியும் என்ன சொன்னேன், ஒரு செலவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த மாசம் ஒரு செலவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்கன்னா அது உரிமையை குறைக்கும். நான் என்ன சொன்னேன், இந்த மாச செலவுகள் எல்லாம் கட்டாயம் உரிமையை குறைக்கும். அது செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டியும் சரி, செலுத்தாட்டி அது ஒரு பொறுப்பா மாறுமே தவிர்த்து செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டி உரிமையை குறைக்கும். அப்ப கட்டிட வாடகை 25,000 ஒன்று இருக்கு, அப்ப அது உரிமையை குறைக்கும். அது முதலாவது விஷயம், இப்படி யோசிங்க. சரி, குறைக்க போகுது. 2வது விஷயம் என்ன யோசிக்க போறீங்கன்னா, இந்த கட்டிட வாடகை செலுத்தாம விட்டுட்டீங்களா, அதுவும் இல்லை, அதுவும் சொல்லல, செலுத்தாம விடல, பொறுப்பு இல்ல, செலுத்தியாச்சு. வணிகமா செலுத்திச்சு, வணிகத்துல காசா போச்சு இல்ல, அத சொல்லி இருக்கு. உரிமையாளர் கட்டிட வாடகையை செலுத்திருக்காரு. உரிமையாளர் அவர் இதை கொஞ்சம் விளக்கமா போடணும்னா, உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினார்னு போடுங்களே. கூடிய விளக்கத்துக்கு உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினார்னு போடுங்க. உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் கட்டிட வாடகை 25,000 செலுத்தினார்னு போடுங்க ஒரு கூடிய விளக்கத்துக்கு. அப்ப உரிமையாளர் தனது சொந்த பணத்தை தான் 25,000 கொடுத்திருக்காரு, அவரோட காசு எடுத்துதான் கொடுத்திருக்காரு. அப்ப வணிகத்துல காசும் போவல, அதே நேரத்துல மின்சார கட்டணம் செலுத்தாமையும் விடப்படல. அப்ப இது ஒரு புது விஷயம் எப்படி பதிகிறது, உரிமையாளர் அவரோட சொந்த பணத்தை கொடுத்திருக்காரு, வணிகம் காசு கொடுக்கல. அப்ப இது கிட்டத்தட்ட என்ன மாதிரினா, வணிகம் கொடுக்க வேண்டிய விஷயத்த உரிமையாளர் கொடுத்தனால அவர் டிரெக்டா காசு இங்க நிறுவனத்துக்குள்ள போடாம ஒரு மின்சார கட்டணம் செலுத்துறது மூலமா எங்க நிறுவனத்தையே காசு போட்ட மாதிரிதான். இப்ப 25,000 காசு எங்களை விட்டு போக இருந்துச்சு. இப்ப 25,000 காசு சரினா வணிகத்தை விட்டு போயிருக்கணும்.
ஆனா அதை போக விடாம உரிமையாளரை திருத்தி விட்டுட்டார். அப்ப அத நான் ஒரு போக வேண்டிய காசை போக விடாம அவர் பண்ணனால கிட்டத்தட்ட காசு போட்ட மாதிரி தானே. அவர் வணிகத்துக்கு கிட்டத்தட்ட காசு போட்ட மாதிரி தான். வணிகத்துக்கு டிரெக்டா 25,000 காசு போடுறதுக்கு பதிலா நாங்க வணிகமான நாங்க செலுத்த வேண்டிய கட்டணத்தை அவர் செலுத்தினால அந்த காசு எங்களுக்கு வெளியே போகாம இருந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இன்டிரெக்டா மறைமுகமா 25,000 காசு அவர் போட்ட மாதிரி தான். அப்ப உரிமையாளர் எங்களுக்குன்னு காசு போட்டா அது என்னது மூலதனமா கருதுற மாதிரி தான். வணிகத்தினுடைய செலவுகளை உரிமையாளர் அவரோட சொந்த பணத்துல செலுத்தி இருந்தா அது ஒரு மறைமுகமா அது ஒரு மூலதனம். ஆகவே செலவுனால உரிமை குறையும். இது ஒரு மூலதனமாக கருதப்பட்டு உரிமையாளர் இந்த செலவு செலுத்தினால இது ஒரு மூலதனமாக கருதப்பட்டு உரிமை கூடும் இல்லைங்க சார். இப்ப நான் ஒரு கணக்குல பார்த்தேன். உரிமையாளர் தனது வீட்டு மின்சார கட்டணத்தை வணிகத்திட காசுல இருந்து எடுத்து செலுத்திட்டாரு. அது என்னவா கருதணும்? பற்றாதானே கருதணும். வணிகத்திட காசு எடுத்து அவர் வீட்டு மின்சார கட்டணத்தை செலுத்த இயலாது. அது பற்றா கருதணும். அதே மாதிரிதான் வணிகமும் அதனுடைய செலவுகளை வணிகம் தான் செலுத்தணும். ஆனா இந்த இடத்துல இருந்துட்டு உரிமையாளர் செலுத்தி இருக்காரு. அப்ப உரிமையாளர் வணிகத்தினுடைய செலவுகள் எதுவும் அவர சொந்த பணத்துல செலுத்தினாரா இருந்தா இது ஒரு மறைமுகமான மூலதனம். அப்ப மூலதனமா கருதப்பட்டு உரிமையை கூட்டி விடும். பாருங்க, காசு ஒண்ணு நிறுவனத்துக்கு போகல, எங்கட காசு ஒன்றும் போகல, உரிமையாளர் தான் போச்சு. விளங்கி செய்த அழகா? புது விஷயம். மெசேஜ்ல போடுங்க, என்ட்ரிஸ் பண்ணுங்க. ஓகே, பயனுண்டு. எதுவும் கீழே விளங்காட்டி சொல்லிடுங்க. கடன் கொடுத்தவருக்கு 1,20,000 கடனை தீர்ப்பதற்காக 1,00,000 காசு செலுத்தப்பட்டது. கடன் கொடுத்தவர் ஒரு ஆளுக்கு 1,20,000 காசு கொடுக்க வேண்டிய இடத்துல 1,20,000 காசு கடனை தீர்க்கிறதுக்கு, கடன் கொடுத்தவருக்கு 1,20,000 கடனை தீர்த்து கொள்றதுக்கு 1,00,000 காசு கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு காசு நான் கொடுக்குறேன்? 1,00,000 காசு கொடுக்குறேன். அப்ப காசு நிறுவனத்தை விட்டு எவ்வளவு போகுது? இது 10ஆவதா 11ஆவதா? 11ஆவது. சரி. அப்ப எவ்வளவு காசு கொடுக்குறேன்? 1,20,000 1,00,000 காசு கொடுக்குறேன். கடன் கொடுத்தவருக்கு நான் கொடுக்குற காசு 1,00,000. கடன் கொடுத்தவருக்கு நான் கொடுக்குற காசு 1,00,000. யாருக்கு? கடன் கொடுத்தவருக்கு. எவ்வளவு கடனை தீர்த்து கொள்ள அந்த 1,00,000 கொடுத்தேன்? 1,20,000 கடனை தீர்த்து கொள்ள 1,00,000 கொடுக்குறேன். அப்ப காசு 1,00,000 கொடுக்குறேன், காசு 1,00,000 குறையுது. ஆனா கடன் கொடுத்தவர் எவ்வளவுத்தால குறையுது? 1,20,000 குறையுது. கடன் கொடுத்தவர் 1,20,000 குறையுது. விளைச்சா? ஓகே. அப்ப 1,00,000 காசு கொடுத்து 1,20,000 கடனை தீர்க்கிறோம்னா மறைமுகமா என்ன தெரியுது எங்களுக்கு? 20,000 கழிவு கிடைச்சிருக்கு. இதைத்தான் என்னன்னு சொல்றது? பெற்ற கழிவு. பெற்ற கழிவு. இது எங்களுக்கு என்ன? வருமானம், லாபம் தானே, நன்மை தான், நன்மையான விஷயம் தானே. அப்ப அது உரிமையை கூட்டும். 1,00,000 காசு கொடுத்து 1,20,000 கடனை தீர்க்க முடியுதுன்னா 20,000 லாபம். அதைத்தான் சொல்றது பெற்ற கழிவுன்னு. பெற்ற கழிவுன்னு அது உரிமையை கூட்டும். அப்ப காசு 1,00,000 போகுது, அப்ப காசுல 1,00,000 குறையுது. ஆனா கடன் 1,20,000 தீர்க்கப்படுறதுனால கடன் கொடுத்த 1,20,000 குறையுது. 12வது, தொலைபேசி கட்டணம் 5,000 இன்னும் செலுத்தப்படவில்லை. அப்ப தொலைபேசி கட்டணம் 5,000 அது இன்னும் செலுத்தப்படலை. என்ன சொன்னேன்? தொலைபேசி கட்டணம் 5,000 சொல்லிட்டாங்க தானே. அப்ப இந்த மாசம் போன் பில் 5,000 தானே. செலுத்துறமோ செலுத்தலையோ அது செலவில்லைன்னு சொல்லணுமா? உங்களுக்கு போன் பில் வந்துட்டு நல்லா கதைச்சு போன் வந்துட்டு பில் வந்துட்டு, இப்ப எனக்கு டேட்டா பில் வந்துட்டு, உங்களுக்கு நான் படிப்பிக்கிறதுக்கு டேட்டா யூஸ் பண்றேன், அதுக்கு பில் வந்துட்டு ஃபைபர் பில். அதை நான் செலுத்தலைன்றதுக்காக அந்த பில் அந்த செலவு இல்லைன்னு போயிடும் இல்லைன்னு சொல்லணுமா? அது ஒரு செலவு இல்லைன்னு சொல்லணுமா? அது ஒரு செலவு தானே. எப்படியுமே நான் அதை பயன்படுத்திட்டேன் தானே. அதே மாதிரிதான் தொலைபேசி எல்லாமே அதே மாதிரி தான். அப்ப 5,000 தொலைபேசி கட்டணம் இருக்குன்னா அது செலுத்துறமோ செலுத்தலையோ அது செலவு தான். அப்ப செலுத்தாதது பிறகு இருக்கட்டும். அதை செலுத்தாதனால அது உங்களோட உரிமையை குறைக்க போகுது. செலுத்தாதனால அது உங்களோட உரிமையை குறைக்க போகுது. 5,000 உங்களோட உரிமையில குறையும். 5,000 உங்களோட உரிமையில குறையும். 5,000 தொலைபேசி கட்டணம் அது ஒரு செலவு, அது உரிமையை குறைக்கும். செலுத்துறமோ செலுத்தலை. இப்ப இதை நீங்க செலுத்தலை தானே. செலுத்தாதனால நிறுவனத்தை விட்டு எந்த ஒரு காசும் போயிருக்காது. செலுத்தாதனால என்ன போயிருக்காது? நிறுவனத்தை விட்டு எந்த ஒரு காசும் போயிருக்காது செலுத்தாதனால. அப்ப காசு போயிருக்காது, அதாவது செலுத்தல்ல காசு போயிருக்காது. அப்ப அதை விட்டுருங்க. அப்ப இதை செலுத்தல்ல ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு, அதை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அந்த செலவை. ஆனா செலுத்தலைன்னா அது என்ன? ஒரு பொறுப்பு. நீங்க அதை பிறகு சரி செலுத்தணும். இல்லாட்டி தொலைபேசி கட்டணம் போன் பில்ல கட் பண்ணிடுவான். வாடகைன்னா வாடகை நிறுவனத்துல இருக்க விட மாட்டான். அந்த மாதிரி இருக்குதானே. அப்ப செலவு நாங்க செலுத்தியே ஆகணும். ஆனா இப்போதைக்கு செலுத்தல். அப்ப செலுத்தி ஆகணும் தானே ஃபியூச்சர்ல. சரி, அதுதான் பொறுப்புன்றோம். அப்ப என்ன பொறுப்பு அது? அந்த பொறுப்புட பேர் என்ன? அட்டுறு செலவுன்ற பொறுப்பு.
அட்டூறு செலவுன்ற பொறுப்பு. அப்ப அட்டூறு செலவுன்ற பொறுப்பு 500ஆல கூடும். அட்டூறு செலவுன்ற பொறுப்பு 500ஆல கூடும். சரி, அடுத்தது சரி அடுத்தது பார்ப்போம். 13 20,000 தான் சொன்னேன். அது 20,000 தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 20,000 கிரயமான சரக்கிருப்புகள் வழங்குனருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதுவும் அதை இதுக்கு பேர் என்ன? வெளித்திரும்பல். வெளித்திரும்பல். வணிகம் கஸ்டமர்கிட்ட இருந்து, வணிகம் கஸ்டமர்கிட்ட, சரி, வியாபாரிட்ட இருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும். அந்த வியாபாரிட்ட கொள்வனவு செஞ்ச பொருட்கள்ல பிறகு பார்க்கும்போது எதுவும் பிரச்சனை இருந்தா அந்த வியாபாரிக்கு நான் ரிட்டர்ன் அனுப்பலாம். ரிட்டர்ன் அனுப்பலாம். யார்கிட்ட? வியாபாரிக்கு ரிட்டர்ன் அனுப்பலாம். ஆனா அந்த ரிட்டர்ன் யார் ஏற்றுக்கொள்வா? இது எதுக்கு பொருத்தமானது? கடன் கொள்வனவு ஒருத்தர்கிட்ட செஞ்சிருந்தேன்னா மட்டும்தான். ரெண்டு கொள்வனவு இருக்கு, காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு. அதுல கடன் கொள்வனவு செஞ்ச நபர்கிட்ட மட்டும்தான் நான் வாங்கின பொருளை அவருக்கே திருப்பி அனுப்பலாம். அப்ப கடன் கொள்வனவுக்கு தான் இது பொருத்தமானது. அந்த திருப்பி அனுப்புறதுக்கு பேர் என்ன? வெளித்திரும்பல். இப்ப வெளித்திரும்பினால என்ன? நாங்க வாங்கின இடத்துல நாங்க ரிட்டர்ன் அனுப்பி விடுறது. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், கொள்வனவின் போது காசு கொள்வனவோ கடன் கொள்வனவோ ஒரு பெறுமதி தான் தொடர்பு பெறும். அப்ப வெளித்திரும்பலும் ஒரு பெறுமதியோட தொடர்பு பெறனால இலகுவானது. அப்ப ஒரு 50,000க்கு 20,000 கிரயமான பொருள் அனுப்புறீங்கன்னா, இப்ப 1,00,000 பெறுமதியான பொருளை வாங்கியிருக்கீங்கன்னா அதுல ஒரு 20,000 பெறுமதியான பொருள் டேமேஜா இருக்குன்னா 20,000 பெறுமதியான மட்டும் தான் அனுப்பலாம். அதனால அது எவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க. அனுப்புன பொருளோட பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்ப 20,000 பெறுமதியான பொருளை அனுப்புறீங்க. அப்ப நிறுவனத்தை விட்டு 20,000 பெறுமதியான பொருள் போகுது, சரக்கிருப்பு போகுது. அடுத்தது என்னது யோசிக்கணும்னா, நான் சொன்ன இது கடன் கொள்வனோட தொடர்புடையது, வேற கொள்வனோட தொடர்புடையது அல்ல. அப்ப நான் இப்போ 1,00,000 சாமான் அனுப்பியிருக்கேன், வாங்கியிருக்கேன்னா அது 1,00,000 காசு நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கேன். 1,00,000 சாமான வாங்கினேன்னா 1,00,000 காசு கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கேன். அதுல இப்ப நான் 20,000 பெறுமதியான பொருள், 1,00,000 வாங்கின சாமான்ல 20,000 பெறுமதியான பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டேன்னா, இப்ப அந்த ரிட்டர்ன் அனுப்பின 20,000 பெறுமதியான பொருளுக்கான காசை நான் அவருக்கு கொடுப்பேனா? அதுலதான் இதோட டேமேஜ் இருக்குன்னு 20,000 பெறுமதியான பொருளை அனுப்பிட்டேன். அப்ப அதுக்கு காசு கொடுப்பனா? இல்ல. அதனால 20,000 கடன் கொடுத்தவர்ல குறை. சரி, 14வது பார்ப்போம். ஆதனம் பொறி மட்டும் உபகரண பெருமானத்தேய்வு 10,000. ஆதனம் பொறி மட்டும் உபகரண பெருமானத்தேய்வு 10,000. நான் சொன்னேன் பெருமானத்தேய்வுன்றது சிம்பிளா இருங்க. நடைமுறை அல்லா சொத்துல குறையும்னு சொன்னேன். பெருமானத்தேய்வு நடைமுறை அல்லா சொத்தை குறைக்கும்னு சொன்னேன். பெருமானத்தேய்வு நடைமுறை அல்லா சொத்தை குறைக்கும்னு சொன்னேன். ஆகவே நடைமுறை அல்லா சொத்தின் மறுபெயர் தான் என்ன? ஆதனம் பொறி உபகரணம். அப்ப அந்த 10,000 நடைமுறை அல்லா சொத்துல குறைங்க. அதை ஒரு செலவா கருத சொன்னேன். ஆகவே உரிமைகளை குறையும். இப்போதைக்கு இந்த விளக்கத்தை மட்டும் பெருமானத்தை வைக்கணும். இல்லாட்டி குழம்பும். அப்ப அந்த ஆதன பொறி உபகரணம்ன்ற சொத்த பெருமானத்தை குறைக்கும். மற்றும் ஒன்று அது செலவா கருதப்படுறதுனால உரிமையை குறைக்கும். எல்லாருக்கும் ஃபுல் கிளியரா இது? ஓகே, எல்லாரும் எத்தனை சரி இருக்கீங்க இதுல மட்டும் சும்மா எண்ணி பார்த்து சொல்லுங்க. கொஞ்ச நாள் படிப்பிச்சாச்சு என்ன மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் சும்மா போட்டு விடுங்க பாப்போம். டக்குனு எவரியும் இல்லை எதுலையாவது போட்டு விடுங்க. 14க்கு எத்தனை மாதிரி வருது? விளங்கிச்சான பார்க்க தான் கேட்குறேன். 13 திவாகர் 13 ஓகே. 12 ஓகே. ஒரு நிமிஷம் வரேன். ஓகே,
ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஓகே தான் இருக்கு. 13 12 12 13 12 12 12 14. மத்த ஆக்கள் சும்மா போடுங்க, எல்லாரும் போட்டீங்களா? எல்லாம் போட்ட மாதிரி தெரியல. போடாத ஆக்கள் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சில பேர் போடல போல. சரி. ஓகே ஓகே. அப்ப ஓகே, விளங்கிட்டு எல்லாருக்கும். சரி, அதை கேட்க தான் கேட்டேன். சரி, அப்ப இது அப்படியே இருக்க எல்லாரும் என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு குளத்தையும் கூட்டுங்களே. எனக்கு ஒரு 2 விஷயம் மிஸ் ஆகுறதுனால கூட்ட கஷ்டம். எல்லா குளத்தையும் கூட்டுங்க பார்ப்போம். ஆதனம்புரி குளம், சரக்கிருப்பு குளம், வியாபார வருமதி குளம், காசு குளம்னு கூட்டி உங்களுக்கு இந்த இடம் விளங்குதா? கீழே இடம் விளங்குதா? கீழே தொகை மாதிரி போடுங்கன்னு சொல்றேன். கீழே தொகை மாதிரி போடுங்க. கூட்டி டோட்டல் போடுங்க. டோட்டல் போடுவீங்க தானே எப்பயுமே, ஒரு குளத்துக்கு கீழே டோட்டல் பண்ண தெரியும் தானே, அதுல உங்களுக்கு பேசிக்கா. அப்ப எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. இப்ப எப்படி டோட்டல் பண்றது? 150 -20 130, 130 -80 70, அந்த மாதிரி டோட்டல் பண்ணுங்க. கழிங்க பார்ப்போம். கழிச்சு கூட்டி கீழே போடுங்க பார்ப்போம். போட்டுட்டு தக்கல சொல்லுங்க எல்லாரும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்றேன் உங்களுக்கு ஒரு லாபம் விஷயம். புதுசா ஒன்று சொல்லணும், சமன்பாடு ஒன்று. நான் ஒரே ஒரு நிரலை மட்டும் தான் கூட்டி சொல்லுவேன். மற்றதுகள் கஷ்டம். அதுவும் 2 இது மிஸ் ஆனா இல்லாட்டி நானே கூட்டி போட்டு காட்டிடுவேன். மற்றதுகள் தேவையில்ல, உங்களை சும்மா கூட்டி போட சொல்றேன். இப்ப சொல்றேன் எல்லாத்துக்கும். இறுதி உரிமையாண்மை மீது எவ்வளவு வருதுன்னு போடுங்க. மற்றதை கூடி பிறகு கூட்டி போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு டக்குன்னு உரிமையாண்மையை கூட்டி அந்த இறுதி மீது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்பாரு. எஸ் எஸ், சரி, அதைத்தான் சொன்னேன். கூட்டினது சரி. சில நேரம் கூட்டினது எப்படி சொல்றதுன்னா, 27 பிள்ளைகளுக்கு சில பேருக்கு படிப்பிப்பேன். அவ என்னது அதுக்கு அப்பதானே வாரது முன்னுக்கு கூட்டுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் கூட்டணும்ன்றது பெரிய இது. உங்களுக்கு தெரியாது, படிப்பிக்கிறவனுக்கு தான் தெரியும் பிரச்சனை. அதுதான் பயந்தேன். பட் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியாம இருக்காது உங்களுக்கு. நீங்க படிச்சாக்கள் தானே எப்படியுமே இருக்கு. அப்ப சரி. அப்ப கூட்டுறதுல என்னன்னு தெரியும் தானே, அவ்வளவுத்தையும் கூட்டுறீங்க.
இப்ப கூட்டணும்னு உங்களுக்கு இறுதியில ஒரு தொகை வருது தானே, இது அவ்வளவுத்தையும் கூட்டணும்னு இறுதியில தொகை வருது. கூட்டினாரோட எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க, யாராவது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் குரூப்ல போட்டு விடுவோம். கூட்டினோரால் யாராவது நீட்டா எழுதுறாள் போட்டோ எடுத்து போட்டு விடுவோம். அபிநயா கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே, போட்டோ எடுத்து. அபிநயா எனக்கு கணக்கு அனுப்புவாங்க செஞ்சா அது போட்டுருவோம். சரியா? அவ்வளவு டோட்டலும் கூட்டினாலும் உங்களுக்கு இப்ப விளங்கும். ஆதனம் பொறி சொத்து இவ்வளவு இருக்கு, சரக்கு இருப்பு சொத்து இவ்வளவு இருக்கு, வியாபார வருமதி இவ்வளவு வர இருக்கு, காசு இவ்வளவு இருக்கு, வங்கி கடன் இவ்வளவு செலுத்த இருக்குன்னு இந்த மாசம் முடிவில், அதாவது இந்த மாசம் இறுதியில மீதி தான் ஆனா வருது உங்களுக்கு. ஜனவரி மாசம் இறுதியில இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு பொறுப்புகள், இவ்வளவு உரிமையாண்மை இருக்குன்னு தான் வருது. அதுதான் விஷயம். ஜனவரியில இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு பொறுப்புகள், இவ்வளவு உரிமையாண்மை இருக்குன்றதுதான் என்னது விஷயம். சரியா? அப்ப அதுதான் அடுத்த மாசத்துக்கு வரும்போது, இப்ப ஜனவரி மாசத்துல இறுதியில தான் இவ்வளவு மீதிகள் வருது. இப்ப உதாரணத்துக்கு ஆதனப்புரி எடுத்துக்கொள்வோமே, 940 வந்திருக்கணும் கூட்டணும். ஆதனப்புரி நினைக்கிறேன் 940 கூட்டணும்னா வந்திருக்கும். ஆமா, அது மட்டும்தான் வரும். 940 வந்திருக்கும். அப்ப அப்படி ஆஹ் ஆதனப்புரி 940 வேணும். இதையும் பார்த்து சொல்லவா? -80 +150 -20 -80 -120 +10. கடன் பட்டோர் மட்டும் கொஞ்சம் கடன் பட்டோர் மைனஸ்ல வருதா உங்களுக்கு? கடன் பட்டோர் யாருக்கும் மைனஸ்ல விட வந்துச்சு இல்லையே, 210 வருது கடன் பட்டோர். அப்ப சரி, 210 வருதுன்னா சரி. அப்ப நான் தான் சொன்னேன், இதுல ரெண்டு இது மிஸ் ஆகிருக்கு தானே, கூட்டி பார்த்தோம்னா எங்களுக்கு குழம்பும். சரி, அந்த டோட்டலை விடுங்கண்ணே. எங்களுக்கு இப்ப தேவையான டோட்டல் உண்மையாண்மை மட்டும் தான். நான் சொல்ற விளக்கத்தை விளைவிக்கும். அப்ப இறுதியில உங்களுக்கு மீதிகள் வரும். சொத்து எவ்வளவு இருக்கு, பொறுப்பு எவ்வளவு இருக்கு, உரிமை எவ்வளவு இருக்கு. இந்த மீதி தான் அடுத்த மாசத்துக்கு போகும்போது, இப்ப ஜனவரி மாசத்துல இறுதியில, மாச இறுதியில 31ஆம் தேதி இறுதியில இருக்க மீதி தான் இப்ப உங்களுக்கு கீழே வரப்போகுது. இந்த மீதி அடுத்த மாசத்துக்கு பிப்ரவரி மாசத்துக்கு போக்குல ஆரம்ப மீதி வரும். ஆரம்பத்துக்கு மீதி இந்த வருஷத்தோட இறுதி மீதி பிப்ரவரி மாசத்துல ஆரம்பிப்பு. ஜனவரிக்கு தானே கணக்கு செய்றீங்க, பெப்புக்கு போக்குல ஆரம்ப மீதி. அப்படித்தான் இந்த ஆரம்ப மீதிகள் வருது. சரி, அடுத்தது என்னதுன்னு பார்ப்போம். இப்ப வணிகத்தினுடைய லாபம் கணிக்க போறோம். வணிகத்தினுடைய லாபம் கணிக்க போறோம். வணிகத்தினுடைய என்ன கணிக்க போறோம்? லாபம் கணிக்க போறோம். உங்களுக்கு அதுல பாருங்க, தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் கணித்தல்னு 8வது கணக்குக்கு மேல தந்திருக்கேன் பாருங்க. 8வது அந்த ஆரம்ப மீதி எல்லாம் தந்ததுக்கு மேல பாருங்க இருக்கு, தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் கணித்தல்னு. அதுதான் அந்த லாபம் கணிக்கிறதுக்கான சமன்பாடு. அதை இருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். தேறிய லாபம் சமன், தேறிய லாபம் சமன், அதாவது எங்களுக்கு இப்ப உரிமையாளருக்கு உரிய அந்த லாபம் எவ்வளவு, இறுதி லாபம் எவ்வளவுன்றதான் சொல்றது தேறிய லாபம். அந்த தேறிய லாபம் சமன் என்னதான், இறுதி தேறிய சொத்து, இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் பற்று மைனஸ் மேலதிக மூலதனம், மைனஸ் மேலதிக மூலதனம். உடற எழுத இயலாது, அதே நேரத்தில் இது அழிக்கவும் இயலாது. இப்ப எனக்கு ஒரு தேவைக்கு அவர் தேவை. சரியா? அப்ப என்னது தேறிய லாபம் எப்படி கணிக்கிறது? இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்ற கூட்டி மேலதிக மூலதனத்தை சொல்லி இருக்கு. முதல்ல இறுதி தேறிய சொத்துக்கு மேல எழுதிக்கோங்க. இறுதி தேறிய சொத்துக்கு மேலையா, அதாவது அதுக்கு மறுபேர் எழுதிக்கோங்க. இறுதி தேறிய சொத்துனா சொத்து இல்ல, தேறிய சொத்துன்னு சொல்றது சொத்தை இல்ல, இந்த சொத்தை சொல்றது இல்ல. தேறிய சொத்துன்னு அதுல ஒரு மெயின் வேர்டு இருக்கு பாருங்க, தேரியன்னு. தேறிய சொத்துன்னு சொல்றது உரிமையாண்மையினுடைய மறுபெயர். தேறிய சொத்துன்றது உரிமையாண்மையினுடைய மறுபெயர். சொத்து தான் சொத்து. தேறிய சொத்து, அந்த தேரியன் சொத்துல வந்துச்சுன்னா அது உரிமையாண்மையின் மறுபெயர். அப்ப இறுதி தேறிய சொத்துனா அதுல மறுபேர் என்ன, இறுதி உரிமை. இறுதி உரிமையாண்மை. ஆரம்ப தேறிய சொத்துனா ஆரம்ப உரிமையாண்மை, ஆரம்ப உரிமையாண்மை. சரியா? மற்றதெல்லாம் தெரியும். பற்றுனா என்ன, மூலதனம், மேலதிக மூலதனம்னா என்னன்னு. மேலதிக மூலதனம்னா என்ன, வணிகத்தை ஆரம்பத்துல இட்ட மூலதனத்தை சொல்றது இல்லை. நாங்க வணிகம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு வணிகம் நடந்து கொண்டு போற வணிகம் இடையில ஒரு மூலதனத்தை போட்டுச்சுன்னா அதுதான் மேலதிகமா அவங்க மூலதனம், அதுதான் மேலதிக மூலதனம். அப்ப இறுதி தேறிய சொத்து, தேறிய சொத்துல மறுபேர் என்ன, உரிமையாண்மை. சொத்தா இல்ல, அது ஒரு சொத்தா இல்ல, தேறிய சொத்துனா அந்த தேரியன்ற வேர்ட் வந்தா என்ன, உரிமையாண்மை. அப்ப இறுதி தேறிய சொத்து செய்ய ஆரம்ப தேறிய சொத்துல என்ன அர்த்தம், இறுதி உரிமையாண்மை செய்ய ஆரம்ப உரிமையாண்மை. அப்ப அது என்ன இறுதி உரிமையாண்மை? இந்த உரிமையாண்மை எல்லாம் கூட்டணும்னு உங்களுக்கு இறுதியில ஒரு தொகை வருது.
975 எல்லாம் போட்டிருந்தீங்க. இந்த உரிமையாண்மையை கூட்டணும்னா எல்லாருக்கும் இறுதியில ஒரு தொகை வருது. எல்லாம் 975 போட்டிருந்தீங்க. சரி, நான் கூட்டி பார்த்தேன். 975. அப்ப அதுதான் இறுதி உரிமையாண்மை, அதாவது இறுதி தேறிய சொத்து. அதாவது இறுதி உரிமையாண்மை, இறுதியில வர உரிமையாண்மை தொகையை தான் சொல்றது இறுதி தேறிய சொத்து. இறுதி தேறிய சொத்துனா இறுதி உரிமையாண்மை. அது எவ்வளவு வந்துச்சு? 975 வந்துச்சு. இவ்வளவுத்தையும் கூட்ட 975 வந்துச்சு. அப்ப ஆரம்ப தேறிய சொத்து என்ன? ஆரம்பத்துல எங்களுக்கு இருக்கு உரிமையாண்மை மீதி. பாருங்க, 870 மீதி காணப்படுது ஆரம்பத்துல. ஆரம்ப மீதி எவ்வளவு காணப்படுச்சு? 870. அப்ப ஆரம்ப தேறிய சொத்துனா என்ன? ஆரம்ப உரிமையாண்மை. ஆரம்பத்துல எவ்வளவு உரிமையாண்மை மீதி காணப்பட்டுச்சு? 870. சரி, அதை கழிக்கிறது தான் விஷயம். அப்ப இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்துனா என்னன்னு விளங்கி இருக்கும். இப்ப விஷயத்த பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த உரிமையாண்மை உங்களுக்கு உரிமையாண்மைன்றதுதான் உங்களுக்கு உரிமையாளருக்குரியது. உரிமையாண்மைன்றதுதான் உரிமையாளருக்குரியது. அப்ப இந்த இறுதி லாபம்ன்றது உரிமையாளருக்குரியது. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையாண்மை தான் தேவை. அதை கண்டுபிடிக்க போறேங்க. பாருங்க, உரிமையாளர்களுடைய உரிமையாண்மை 870 இருந்துச்சு. அந்த 870 இருந்த உரிமையாண்மைன்றது, அதாவது வருஷம் இந்த மாசம் ஆரம்பத்துல 870 இருந்த உரிமையாண்மை 870 இருந்த உரிமையாண்மைன்றது 975 மாறி இருக்குன்னா, 870 இருக்கு உரிமையாண்மைன்றது 970 மாறி இருக்குன்னா எவ்வளவு வித்தியாசம்? அவங்களுக்கு 105 வித்தியாசம் வருது பாருங்க. 870 இருந்த உரிமையாண்மை 975 மாறி இருக்குன்னா 105 அவர் உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுக்கு 105 கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட என்னது? லாபம். 870 உரிமையாண்மையை வச்சுக்கொண்டு இறுதியில 970 இத உரிமையை பெற்றிருக்கு, 75 உரிமையை பெற்றிருக்காரு. அப்ப அந்த 105ன்றது என்னது? கிட்டத்தட்ட அவருக்கு லாபம். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன பிரச்சனைனா, 2 விஷயம் மட்டும் இதோட கணக்கு இல்லாமக்கணும். இதுல 2 விஷயத்த மட்டும் இல்லாமக்கணும். 2 விஷயத்த, இந்த வித்தியாசப்பட்டு வாரமோ இல்ல, 2 விஷயத்த இல்லாமக்கணும். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பற்றுன்னு ஒன்று இருக்கு. பற்றுனா என்ன? உரிமையாளர் அவரோட சொந்த தேவைக்காக நிறுவனத்துல இருந்து எடுக்கிறது. அப்ப ஆல்ரெடி கிட்டத்தட்ட பற்று எடுக்கும் போது என்ன செய்யும்? பற்று உரிமையை குறைக்கும். பட் இப்ப என்ன நடக்கும்னா, இந்த பற்று உரிமையை குறைச்சனால இந்த லாபம் கணிப்பிடும் போது பற்று உரிமையை குறைச்சனால செலவு உரிமையை தானே குறைக்கும். அப்ப செலவு உரிமையை குறைக்கிறனால, இதை பற்று உரிமையை குறைச்சனால அது என்ன செஞ்சிடும்? அந்த பற்றை நாங்க நீக்காம விட்டோம்னா, அந்த பற்று பதிஞ்சதை நீக்காம விட்டமா இருந்தா அது ஒரு செலவு மாதிரி ஆகி என்ன செஞ்சிடும்? லாபத்தை குறைச்சு காட்டுடும். அப்ப எவ்வளவு சரியான லாபம்னு எங்களால தெரிஞ்சுக்கொள்ள முடியாம போயிடும். அப்ப பற்றுரிமையை குறைச்சிருக்கும் தானே, அதனால பற்று எதுவும் இருக்கான்னு பார்த்து பற்று எதுவும் இருந்துச்சா? எங்களுக்கு வந்துச்சா பற்று எதுவும்? இதுல பற்று வரல தானே. பற்றுனா எனக்கு தெரியும், உரிமையாளர் நிறுவனத்துல இருந்து சொத்துக்கள் எடுக்கிறது. அப்படி எதுவும் வந்துச்சா இருந்தா அது உரிமையை குறைக்கும் தானே. அப்ப அப்படி எதுவும் வந்துச்சா இருந்தா அதை கூட்டி விட்டுறணும். இப்ப 0 தானே, ஒண்ணும் இல்லாதானே. இப்ப சும்மா காட்டுறவங்களுக்கு 0ன்னு போட்டு காட்டுறேன். எவ்வளவு சரி பற்று இருந்துச்சுன்னா அதை கூட்டி விட்டுறணும். அதை என்ன செஞ்சிருக்கும்? உரிமையை குறைச்சிருக்கும். ஆனா பற்றுன்றது என்னது? கிட்டத்தட்ட நிறுவனத்துல இருக்க லாபத்தை அவர் எடுக்கிற மாதிரி தான், அவருக்கு தேவைக்கு எடுக்கிற மாதிரி தான். அதை நாங்க பற்றுன்னு உரிமையை குறைச்சி பதிகிறோம். பட் அது ஒரு செலவு இல்லையே. பட் இதுல வார வித்தியாசம் என்னது? என்ன செஞ்சிடும்? அது அந்த வித்தியாசம் குறைச்சு காட்டிடும். அப்ப லாபம் சரியா தெரியாது. இப்ப பற்ற இல்லாம ஆக்குற விதமா பற்ற கூட்டி விடுறது. கூட்டி விட்டாச்சா? அடுத்தது மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் என்ன? நிறுவனம் நடந்துட்டு இருக்கும் போது இது மூலதனம் தேவைப்பட்டுச்சுன்னா திடீர்னு உரிமையாளர் என்ன செய்யறது? போடுறது தான் என்னது? மூலதனம். உரிமையாளர் திடீர்னு போடுறது தான் என்னது? மூலதனம். அப்ப அதான் சொல்றது மூலதனம். அந்த மூலதனம் என்ன செய்யும்? என்னோட உரிமையை கூட்டும். அந்த மூலதனம் உரிமையை கூட்டும். இப்ப இந்த உரிமையை மூலதனம் கூட்டும் தானே. இப்ப உரிமையை மூலதனம் கூட்டுது சார். இது எதுவும் ஒரு வருமானத்து மூலமா கூட்டுச்சு இல்ல. அவர் காசு போட்டனால கூட்டுச்சு. அப்ப இந்த மூலதனம் கூடினது, இப்ப 1,00,000 மூலதனம் போட்டிருக்காருன்னா இது 1,00,000 லாபம்னு சொல்லலாமா? இல்ல. லாபம் ஆயிடு இல்ல. 1,00,000 மூலதனம் தான் போட்டாரு. அதனாலதான் உரிமை கூடிச்சு. அப்ப இதுல இது ஒரு லாபமா கருதப்பட்டக்கூடாது. அதனால அந்த உரிமையில மூலதனம் கூடி இருக்கும் தானே, அதை இல்லாம ஆக்குறதுக்காக உரிமையில என்ன செஞ்சிருப்போம்? மூலதனத்தை கூட்டி இருப்போம். அதை இல்லாம ஆக்குறதுக்காக மூலதனம் எவ்வளவு செய்யறதா அதை கழிச்சு விடுறது. இப்ப மூலதனம் இதுல இருக்கு, உங்களுக்கே தெரியும். உரிமையாளர் காசா போட்ட மூலதனம் ஒரு 50,000. உரிமையாளர் காசா போட்ட மூலதனம் ஒரு 50,000. அதை விட்டு ஒரு புதுசா ஒண்ணு படிச்சோம். வணிகத்தினுடைய செலவை உரிமையாளர் செலுத்தினாரா இருந்தா, வணிகத்தினுடைய செலவை உரிமையாளர் செலுத்தினாரா இருந்தா, வணிகத்தினுடைய செலவை உரிமையாளர் செலுத்தினாரா இருந்தா அதுவும் மூலதனமாக கருதப்படும். அது ஒரு 25,000. அப்ப மொத்தம் 75,000 மூலதனம் ஒரு விஷயம் இருக்கு. இதை லாபம்னு கருத இல்லாத இது மூலதனம். ஆனா என்ன செஞ்சிருக்கும்? அது உரிமையை கூட்டி இருக்கும் தானே. அப்ப அது ஒரு லாபமா கருதப்பட்டக்கூடாது. அதனால அதை கழிச்சு விடணும். ஓகே, கழிச்சாச்சா? கழிச்சணும். இதை ரொம்ப குழப்பிக்கொள்ளாதீங்க. சமன்பாடு நம்ம வச்சிருந்தாலும் போகணும். நான் சும்மா விளக்கத்துக்கு சொல்றேன்.
அப்ப உங்களோட லாபம் 30,000. உங்களோட லாபம் 30,000. உங்களோட லாபம் 30,000. அப்ப நீங்க ஒண்ணும் குழம்ப தேவையில்ல. சமன்பாடு புரியாட்டி கிரியேட் ஆனது புரியாட்டி தேறிய லாபம் சமன் இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து பற்று எதுவும் இருந்தா பற்ற கூட்டணும், மேலதிக மூலதனம் இருந்தா அதை கழிக்கணும். அப்ப இறுதி தேறிய சொத்துல என்ன? இறுதி உரிமையாண்மை. ஆரம்ப தேறிய சொத்துல என்ன? ஆரம்ப உரிமையாண்மை. அந்த தேறிய சொத்தினுடைய மறுபெயர் என்ன? உரிமையாண்மை. அப்ப இறுதி தேறிய சொத்துனா இறுதி உரிமையாண்மை, உரிமையாண்மையோட இறுதி தொகை. ஆரம்ப தேறிய சொத்துல என்ன? ஆரம்பத்துல வர உரிமையாண்மையோட தொகை. பற்றுனா தெரியும், அப்ப பற்ற கூட்டி விடுங்க. மேலதிக மூலதனம் இருந்தா அதை கழிச்சு விட்டோம்னா லாபம் வந்துடும். அந்த அளவு விலையை கொண்டாலும் ஓகே, சமன்பாடு ஞாபகம் மனசுல வச்சிருந்தாலும் ஓகே. அப்ப லாபம் கணித்தல் ரெண்டு முறை இருக்கு. லாபம் கணிக்கிறது ரெண்டு முறை இருக்கு. தேறிய சொத்து அடிப்படையில், தேறிய சொத்து அடிப்படையில், தேறிய சொத்து அடிப்படையில், பேர்லயே வருது பாருங்க, தேறிய சொத்து அடிப்படையில். அப்ப தேறிய சொத்து அடிப்படையில் வணிகத்துல நீங்க எவ்வளவு லாபம் ஒழிச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறேன்னா இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். அப்ப அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடமாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா ஒண்ணு இல்லை, விஷயத்தை விளங்குனீங்கன்னா சரி. அப்ப இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து பிளஸ் பற்று மைனஸ் மேலதிக மூலதனம் தான் என்ன? இந்த தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் கணக்கிறதுக்கான மெத்தட். அப்ப அதெல்லாம் போட்டு நான் ஈக்குவேஷன் மாதிரி கழிச்சு கூட்டு இருக்கிறது தான் வேலை. எங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். ரெண்டாவது லாபம் கணிக்கிற முறை ஒரு அட்டவணை வடிவில வருமான கூட்டுறவு அட்டவணை இருக்கு. அந்த வருமான கூட்டுறவு என்கிற அட்டவணையில போட்டு லாபம் கழிக்கிறது. அதுதான் செய்ய போறேன். அடுத்தது அதான் செய்ய போறோம். அப்ப எல்லா சமன்பாடு விளங்கிட்டா இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன விளங்கியிருக்கணும்னு முக்கியம். இறுதி தேறிய சொத்துனா இறுதி உரிமையாண்மை, ஆரம்ப தேறிய சொத்துனா ஆரம்ப உரிமையாண்மை. அதாவது எப்படி அப்ளை பண்றதுன்னு விளங்கிட்டா எல்லாருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டக்குன்னு அப்ப எல்லாரும் 9வது கொஞ்சம் செய்யுங்க. 9வது செய்யுங்க, உங்களுக்கு நம்ம வருமான கூட்டு சொல்லித்தரோம். புரியல அபிநயம். சரக்கிருப்பு பற்று கழியாதா? கேள்விப்படியல. சமன்பாடு இதுதான், குழம்பி கொள்ள தேவையில்ல. இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து அதோட வார விடையோட சரியா ரெக்கார்ட் பண்ணுங்க. இறுதி தேறிய சொத்து ஆரம்ப தேறிய சொத்து வார விடையோட பற்ற கூட்டி மேலதிக மூலதனம் இருந்தா இதை கழிச்சீங்கன்னா லாபம் வந்துடும். வேற ஒண்ணும் இல்லை. அதுல சரக்கு இருப்புன்றது எனக்கு என்ன கேட்குறீங்கன்னு விளங்கல. பற்று கூட்டணும், பற்ற கூட்டணும்னு தான் சொல்றேன். மேலதிக மூலதனத்தை கழிக்கணும். இல்ல, சரி சரி சரி, இப்ப விளங்கிட்டு அவங்க என்ன கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க சரக்கிருப்பு பற்ற போட தேவையில்லையான்னு. பற்று ரெண்டு வகை இருக்கு. சரக்கிருப்பு காசை எடுக்கிறது என்னவோ உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக வணிகத்தில இருந்து சொத்தை எடுத்திருந்தாலே சரக்கிருப்பு சொத்து தான், காசு சொத்து தான். என்ன சொத்தை வணிகத்தில இருந்து உரிமையாளர் எடுத்திருந்தாலும் அது பற்றுல கேட்டகரியில தானே வரும். அப்ப அந்த பற்று ஒரு பற்றா தான் கருதப்படும். ஏன் அப்படி சரக்கிருப்பு பற்றது இருந்துச்சா? நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னா இருந்துச்சான்னு தெரியல. அப்ப எந்த ஒரு பற்றுனாலும் ஒரு என்ன காசு எடுத்திருந்தாலும் சரி, சரக்கு இருப்பு எடுத்திருந்தாலும் சரி, என்ன எடுத்திருந்தாலும் அது பற்றா இருந்தா பற்றுன்னு தான் கருதணும். இப்ப கூட்டணும், என்ன பற்றோ அதை கூட்டணும். அதே மாதிரிதான் மேலதிக மூலதனமும் சொத்துக்களை என்ன சொத்துக்களை போட்டிருந்தாலும் சரி, தளப்பாடத்தை போட்டாலும் சரி, காசை போட்டாலும் சரி, உரிமையாளர் அந்த நிறுவனத்துக்கு அவரோட சொந்த காசை கொண்ட நிறுவனத்துக்கு போட்டாருன்னா அது மூலதனம் தான். அப்ப மூலதனமா கருதணும். விளங்கிட்டா? ஓகே ஓகே. இப்ப ஓகே அபினு.
குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். பார்த்தா தெரியும் அந்த கூட்டுறது என்ன தமிழ் பண்றேன். பட்டு பாக்கரணம், பட்டு பக்கரம் என்ன வாசிச்சேன்னா சிக்கலா போயிரும் நீங்க போடுறது இல்ல. என்னது பட்டு புரியல திவாகர், ஒருக்க திருப்பி போடுங்க. பற்று உபகரணம் எங்க இருக்கு? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அதுல அது ஆதன முறை மற்றும் உபகரணம்ன்றதுதான் பற்று உபகரணம் ஏதோ இதா டைப்பா இருக்கு. அந்த சமன்பாடு உங்களுக்கு பதிய சொல்லி இருக்கிறதுல ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் அதை பற்ற வெட்டிடுங்க. அதை பற்ற வெட்டிடுங்க. ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் அதை பற்ற வெட்டிடுங்க. அப்ப ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் பிளஸ் இருப்பு பிளஸ் கடன் பட்டோர் பிளஸ் முற்பண கொடுப்பனவு பிளஸ் காசு சமன் வியாபார கொடுக்குமா, அதெல்லாம் சரியா தான் இருக்கு. அந்த ஆதனம் பொறி உபகரணம் மற்றும் உபகரணத்துக்கிட்ட வர பற்ற வெட்டிடுங்க. இல்ல 9வது எல்லாம் செய்ய முதல்ல இந்த தேரிய சத்து அடிப்படையில் லாபத்தை மார்க் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லி தரலாம், ஆனா என்ன செய்யறது, இதுல கொஞ்சம் பிள்ளைக்குது. ஃபுல் ஸ்கிரீன் விளங்குது இல்லையா உங்களுக்கு? கணக்கீடு சமன்பாடு அதான் யோசிச்சுட்டு இருக்கு. எல்லாம் கொஞ்சம் இதுல சும்மா பாருங்கண்ணே, எல்லாம் கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் பாருங்க. வருமான கூட்டம் சொல்லி தந்துடுறேன். இதுல முழுமையா 14 கொடுக்கல் வாங்கணும் ஒரே ஸ்கிரீன்ல இல்லாதனாலதான் சொல்லாம வருது. நான் கொஞ்சம் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு இல்ல, முதல் 3 கொடுக்கல் வாங்கல் மட்டும் தான் இதுல இல்ல. எனக்கு அதை சுற்றி தான் பார்த்தேன். நீங்க இதுல காட்டுறேன் பாருங்க. வருமான கூட்டு அடிப்படையில இப்படி லாபம் கிடைக்கிறது ஒன்றும் இல்ல. அதுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு. ஃபார்மட் ஒண்ணு இப்படித்தான் இருப்பாரு. விவரம் தொகை தொகை வருமான கூற்றுன்னு போடுங்க. வருமான கூற்று சரியா? சின்ன வருமான கூற்று இது, பிறகு பெருசு படிப்பீங்க. இது சும்மா இதுக்கு செய்ய நார்மலான ஒரு வருமான கூற்று எப்படி இருக்குன்னா, விற்பனை உட்திரும்பல் நோட்டுனா என்னன்னு தெரியும். இப்ப அதை கழிக்கணும். அதுல இருந்து விற்பனை கிரயம், விற்பனை கிரயம் அதை கழிக்கணும். இதை கழிச்சோன்னா வாரது மொத்த லாபம். சரியா? அடுத்தது செலவினங்கள். இந்த செலவினங்களை இதுல போடணும். சரியா? கொஞ்சம் இருங்க. ஓகே. விற்பனை உட்திரும்பல் விற்பனை கிரயம் மொத்த லாபம். சரி, விற்பனை உட்திரும்பல் அதுல இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சோன்னா மொத்த லாபம் வரும். சரி, இதுதான் ஃபார்மட்.
உங்களுக்கு அதோட செலவினங்கள் கழிப்படும். செலவினங்கள் கழிப்படும். எப்படி செய்யறேன்னு சொல்றேன். எப்படி செய்யறேன்னு சொல்றேன். பாருங்க, உங்களுக்கு அதுலயும் ஃபார்மட் தந்திருக்கேன். ஃபார்மட்லயும் விளங்கும்னு நான் நம்புறேன். ஃபார்மட் தந்திருக்கேன். சாரி, இடம் இல்லை. அடுத்தது சரி, ஏனைய வருமா, ஏனைய வருமானம். சரி, இதுல ஒரு 3 லைன் விட்டா காணும், கூட வராது. செலவினம் இது இதெல்லாம் வச்சுக்கோ. ஓகே, இப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். முதல்ல இதுதான் ஃபார்மேட்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபார்மேட். இது எப்படி செய்யறேன்னு சொல்றேன். அதை செய்யறேன்றத எப்படி செய்யறேன்னு சொல்றதுக்காக நான் கொஞ்சம் இந்த துண்டை அழிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் தேவை, அதுதான் இது கொஞ்சம் தொண்டை அழிக்கிறேன். இதுதான் ஃபார்மேட். பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் எடுத்துக்கும்போது அதுதான் ஃபார்மேட். இப்ப பாருங்க, இப்ப விஷயத்தை பாருங்க. சரியா, இந்த விற்பனையில நாங்க என்ன செய்யணும்னா, இப்ப நாங்க ஒன்றுல இருந்து எத்தனை வரைக்கும் இருக்கு, ஒன்றுல இருந்து 14 வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அந்த 1ல இருந்து 14 வரைக்கும் நாங்க வித்த அவ்வளவு மொத்த விற்பனை பெறுமதியையும் அந்த விற்பனை பெறுமதியுடைய பொருளின் கிரைய பெறுமதியையும் இங்கே போடணும். அதுதான் விஷயம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ரஃபா விற்பனை பக்கத்துல விற்பனை கிரயம்னு போட்டுக்கணும். ரஃபா விற்பனை பக்கத்துல விற்பனை கிரயம்னு போட்டுட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த வருஷம் மொத்தம் சாரி, இப்ப இந்த மாசம் இது ஜனவரி மாசம் தானே. இப்ப ஜனவரி மாசம் வித்த மொத்த விற்பனையையும் அந்த விற்பனை செய்த பொருட்களுக்குன்னு ஒரு கிரைய பெறுமதி இருக்கும் தானே, அந்த கிரைய பெறுமதியை இந்த இடத்துல போடுவோம். விற்பனை பெறுமதி எங்கே போடுறது, அவ்வளவு மொத்த விற்பனை பெறுமதி எங்கே போடுறது, அந்த மொத்த விற்பனை பெறுமதியுடைய கிரைய பெறுமதியையும் வந்து கிரைய பெறுமதியில போடுறது. சரியா, அவ்வளவுதான் விஷயம். அப்ப விஷயத்த பாருங்க. அதை மொத்தமா போடுறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு ரஃபா கூட்டணுமே, இதெல்லாம் போடும். அதை எப்படி செய்யறதுன்னா, சிம்பிளா என்ன செய்யணும், முதல்ல கணக்கீடு சமன்பாடை கொடுக்கல் வாங்கல பார்க்காம வாசிக்க பழகிக்கோங்க. கணக்கீடு சமன்பாடை கொடுக்கல் வாங்கல பார்க்காம வாசிக்க பழகிக்கோங்க. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல முதல் 3 கொடுக்கல் வாங்கல் தெரியாது. ஸ்கிரீன்ல என்ன செய்யாது, முதல் 3 கொடுக்கல் வாங்கல் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், அதை வச்சு புக்கை பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியாது, ஏன்னா இடம் பத்தாது அழிச்சிருந்தானே, புக்கை பார்த்து விளங்கிக்கோங்க. உங்களுக்கு முதலாவது என்ன நடந்திருக்கும்னா, பார்க்கணும், 1,20,000 சரக்கு இருப்புல குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல கடன் கொடுத்தவர்ல 1,20,000 கூடி இருக்கு. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, இது ஒரு விற்பனை இல்லைன்னு. அந்த திங்கிங் வரணும் செய்ய செய்ய. கொடுக்கல் வாங்கல பார்த்தோன்னே முதலாவது பார்ப்பீங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும், அதுல உங்களுக்கு உங்களோட பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்காது என்னது இடங்கான அழிச்சிட்டனே. அப்போ 1,20,000 கடன் கொள்ளணும்னால 1,20,000 சரக்கு இருப்புல கூடி இருக்கு. சாரி, 1,20,000 சரக்கு இருப்புல கூடி இருக்கு. கடன் கொடுத்தவர்ல 1,20,000 கூடி. அப்ப இதை பார்த்தோன்னே தெரியும், இது ஒரு விற்பனை இல்லைன்னு. அப்ப அதை என்ன செஞ்சிடணும், ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா, அதுவும் வியாபார வருமதியாளர்கிட்ட ஏதோ காசு வாங்கின மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். அதுல பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. அதுல என்ன செஞ்சிருக்கும், காசு 70,000 கூடி இருக்கும், வியாபார வருமதியில 80,000 குறைஞ்சிருக்கும், கழிவு 1 கிடைச்சிருக்கும். அப்ப அதுலயே எனக்கு என்ன செஞ்சிடும், விளங்கிடும் என்னது, அதுவும் விற்பனை இல்லைன்னு. 3வது பாக்கத்திலேயே எங்களுக்கு தெரியும், காசுல 15,000 குறைஞ்சிருக்கு, அட்டுறு செலவுன்ற பொறுப்புல 15,000 குறைஞ்சிருக்கு. அப்ப அதை பார்க்க என்ன செஞ்சிடும், விற்பனை இல்லைன்னு தெரிஞ்சிடும். நான் சொல்றேன், நீங்க எங்களுக்கு தந்திருக்க கொடுக்கல் வாங்கல், அதாவது கேள்வியை வாசிக்காம கணக்கீடு சமன்பாடை வச்சுதான் இந்த வருமான குற்றம் செய்யணும். கணக்கீடு சமன்பாடை வச்சுதான் இந்த வருமான குற்றம் செய்யணும். அப்படித்தான் வாசிச்சுட்டு வரணும். அப்ப நாலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா விளங்கும். சரக்கிருப்புல 80,000 குறைஞ்சி வியாபாரம் பாருங்க, சரக்கிருப்புல 80,000 குறைஞ்சி வியாபார வருமதியில 1,20,000 கூடி, உரிமையில 40,000 கூடி இருக்கு. அப்ப இத பாருங்க, இதை பார்க்கவே எங்களுக்கு விளங்குது என்னன்னு, லாபம் இது விற்பனைன்னு விளங்குது. இதை பார்க்கவே எங்களுக்கு இது விற்பனைன்னு விளங்குது. இதை பார்க்கவே எங்களுக்கு விற்பனைன்னு விளங்குது. அப்ப இதை எப்படி நீங்க பதியணும்னா, நான் சொல்ற மெத்தட்லயே பதிங்க. இந்த விற்பனையினுடைய கிரைய பெறுமதி எப்படி சொல்லுவீங்க, இந்த விற்பனையுடைய கிரைய பெறுமதி எவ்வளவு, 4வது விற்பனையுடைய கிரைய பெறுமதி எவ்வளவுன்னு சும்மா எல்லாம் மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். 4வது கொடுக்கல் வாங்கல இருக்க விற்பனையோட கிரைய பெறுமதி எவ்வளவு, என்னடா அப்ப சத்தம் இல்லை, 80 தானே. 4வதுல எங்களுக்கு இருக்க விற்பனை, 4வது நாங்க மேற்கொண்ட விற்பனையும் கிரைய பெறுமதி 80 தானே. அதை முதல்ல போடணும். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு, ஏன் சொல்றேன்னா அதை முதல்ல போடணும். 80,000 கிரைய பெறுமதி. அப்ப நாங்க முதலாவது பார்த்த விற்பனை முதலாவது சும்மா போட்டுட்டு, அந்த விற்பனையுடைய கிரைய பெறுமதியை தான் சொல்றது விற்பனை கிரயம். குறித்த விற்பனையினுடைய நாங்க விற்பனை செஞ்ச பொருள்ல
கிரைய பெறுமதியை தான் சொல்றது விற்பனை கிரயம்னு. அப்ப இந்த 4வதுல நான் இப்ப முத பார்த்த விற்பனை இது தானே. கொடுக்கல் வாங்கல்ல ஓர்டரா வந்தோம், முத பார்த்த விற்பனை இது. அதனுடைய கிரைய பெறுமதி எப்படி சிம்பிளா சொல்லலாம், சரக்கு இருப்பை பார்த்து சொல்லலாம். அப்ப சரக்கு இருப்பை பார்த்து சொன்னா எனக்கு அதுல கிரைய பெறுமதி 80,000 தெரிஞ்சுச்சா. இப்ப விற்பனை விலை சொல்றதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த வியாபார வருமதி அதை பார்த்து சொல்லாதே, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் இப்ப சொல்றேன். 1,20,000 தான் விற்பனை விலை, அது அக்செப்டபிள், இதுல போட்டா சரி. விற்பனை விலையை தான் நீங்க இதுல போடணும். விற்பனை விலை எவ்வளவோ அதை இதுல போடணும், அதனுடைய கிரைய பெறுமதி எவ்வளவோ அதை இதுல போட்டுக்கொள்ளணும். அப்படியே போட்டுட்டு மொத்தமா எவ்வளவு விற்பனை இருக்கு எவ்வளவு கிரைய பெறுமதின்னு கூட்டிக் கொள்ளலாம். அதுக்குதான் இப்படி போட்டு வரோம். அப்ப நீங்க இப்படி விற்பனை விலையை போட்டா சரி. பட் என்னன்னா, விற்பனை விலை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க இதை போடுறதுக்கு பதிலா சரக்கு இருப்புல 80,000 குறைஞ்சிருக்கு தானே, இங்க உரிமையாண்மையில 40,000 கூடி இருக்கு தானே. அப்ப என்ன நடந்திருக்கு, கிரயம் 80,000, 40,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப 80,000 கிரைய பெறுமதி, 40,000 லாபம் கிடைச்சிருக்குன்னா எனக்கு எவ்வளவு விற்பனை விலையா இருந்திருக்கும், 120 தான் விற்பனை விலையா இருந்திருக்கிறோம். அதை எடுத்து விற்பனை விலை பாருங்க. அதுல கஷ்டமான விஷயமே அதுதான். டிரெக்டா வியாபார வருமதியில தந்திருக்காங்க தானே, அதுல கூடுறது விளங்குது தானே. கடனுக்கு வித்திருக்கோம் கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இப்படியும் வரும் எங்களுக்கு சில நேரம் விற்பனை எப்படின்னா, ஒரு அரைவாசி என்னது கடனா இருக்கும், அரைவாசி காசா இருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கும்னா, அந்த அரைவாசி கடன்னால அரைவாசி தொகை வந்து இப்ப 1,20,000 கடன் பட்டம் தரணும் தானே, அதுல 60,000 காசு வாங்கியிருப்போம், 60,000 வாங்காம விட்டுருப்போம். அப்ப 60,000 காசு வந்தது வந்து காசுல 60,000 கூடி இருக்கும். 60,000 அவர் தர இருக்கனால 60,000 கடன் பட்டம்ல கூடி இருக்கும். ஒரே விற்பனை, பாதி கடனா இருக்கும், பாதி காசு வாங்கியிருப்போம். அப்ப அந்த மாதிரி இது வந்துச்சா இருந்தா அந்த விற்பனை விலை ரெண்டா பிரிப்பட்டு இருக்கும். ரெண்டா பிரிச்சு தானே வாங்கியிருக்கோம், பிரிப்பட்டு இருக்கும். அப்ப நீங்க ஒரு குளத்தை பார்த்துட்டு அதை விற்பனையை எடுத்துக்கொண்டீங்களா என்ன செஞ்சிடும், உங்களோட விற்பனை விலை பிழைச்சிடும். அதுதான் சொல்ல வரேன். விற்பனையே எப்படி இருக்கும்னா, இப்ப 1,00,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம்னா, 1,00,000 விலை வச்சு வித்திருக்கோம்னா 50,000 காசு உடனே வாங்கியிருப்போம், 50,000 பிறகு வாங்குவோம். இப்ப 50,000 காசு வாங்கினது காசுல தான் பதிவோம், 50,000 பிறகு வாங்குவோன்றது என்ன செய்வோம், கடன் பட்டோர்ல பதிவோம். அப்ப விற்பனை விலை ரெண்டா பிரிஞ்சு என்ன செஞ்சிருக்கும், கடன்லையும் பதிப்பட்டிருக்கும், காசுலையும் பதிப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அதை பார்த்தீங்கன்னா இருந்தா 2 இடத்துல இருக்க சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு இடத்தை மட்டும் பார்த்து விற்பனை விலையை போட்டீங்கன்னா பிரச்சிடும். அப்ப ஓர்டரா பார்த்துட்டு வரீங்க, விற்பனை உங்களுக்கு அம்பிடுச்சுன்னா, கொடுக்கல் வாங்கல பார்க்கவே உங்களுக்கு விளங்கணும். விற்பனை அம்பிடுச்சுன்னா அதனுடைய கிரைய பெறுமதியை சிம்பிளா சொல்லலாம். அதுக்கு எதையும் பார்க்க தேவையில்ல, ஒரு குளமே போதும். சரக்கு இருப்புல மட்டும்தான் கிரைய பெறுமதி தாக்கம் செலுத்த போகுது. அப்ப கிரைய பெறுமதியை பார்த்து 80,000 வந்துச்சு போடுறீங்க. விற்பனை விலையை போடுறதுக்கு இப்படி பார்த்து போடாம, நான் சொல்ற சில சந்தர்ப்பங்களுக்கு அது பிழைக்கின்றதுனாலதான் அப்படி சொல்றேன். அதை பார்த்து போடாம 80,000 கிரைய பெறுமதி பிளஸ் 40,000 லாபம் கிடைச்சிருக்குன்னா விற்பனை விலை 1,20,000 எடுத்து கூட்டி 1,20,000 போடுங்க. சரி, அடுத்தது 2வது விற்பனை பார்ப்போம். அடுத்தது பார்ப்போம் 5வது. சரக்கு இருப்புல 1,20,000 குறையுது, காசுல 55 கூடுது, உரிமையாண்மையில 35,000 கூடுது. அப்ப இதுவும் என்னது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, இதுவும் ஒரு விற்பனைன்னு, அதுவும் காசு விற்பனை. இது உங்களுக்கு பார்க்கவே அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், அது செய்ய உங்களுக்கு புரியும். அப்ப 1,20,000 சரக்கு இருப்புல குறையுதுன்னா, அப்ப இந்த 5வது கொடுக்கல் வாங்கல் விற்பனையினுடைய கிரைய பெறுமதி எவ்வளவு, இதுல கிரைய பெறுமதி எவ்வளவு, 5வது கொடுக்கல் வாங்கல்ட 1,20,000. இதனுடைய கிரைய பெறுமதி 1,20,000. எப்படிலாம் ஆனது, விற்பனை விலை பார்க்க சொல்றேன், இதுகள்ல கூடுறதையா இல்ல. 1,20,000 கிரைய பெறுமதிக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். 1,20,000 கிரைய பெறுமதிக்கு 35,000 லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு விற்பனை விலையா இருந்திருக்கும், கூட்டி பார்க்கணும். கிரையத்தையும் உரிமையாளர் மேல வர லாபத்தையும் கூட்டி விற்பனை விலை எடுங்கன்னு சொல்றேன். இதை போடாதீங்க, அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ரீசன் இருக்கும், இல்லாட்டி நான் அப்படி எனக்கு பைத்தியம் மாதிரி சொல்ல மாட்டேனே. அப்ப கிரைய பெறுமதியையும் இங்க காட்டுற லாபத்தையும் கூட்டி விற்பனை விலை போடுற விட்ட வச்சுக்கோங்க. அது ரீசனுக்கு தான் சொல்றேன். வித்தியாசமான விற்பனை வரும். இதுல வர கிரைய பெறுமதியை போடுறீங்க, அங்க அந்த கிரைய பெறுமதியோட உரிமையான் மேல உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உரிமையான் மேல அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த லாபத்தை கூட்டி விற்பனை விலை போடுங்க. அப்ப 2வது விற்பனை விலை போட்டாச்சு, 1,20,000, 1,55,000. ஓகே. 6வது வருவோம், சரக்கு இருப்புல கூடி இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க இப்படியே வந்துட்டு இருக்கும் போது சரக்கு இருப்புல எதுவும் தாக்கம் இருக்கிறதான் என்ன செய்யணும், நாங்க நோட்டே பண்ணணும். சரக்கு இருப்புல தாக்கம் இல்லாட்டி அதை கணக்கெடுக்கவே தேவையில்லை. உதாரணத்துக்கு பாருங்க, சரக்கு இருப்புல 10,000 கூடுது, விற்பனை செஞ்ச 10,000 கூடுமா, அப்ப அதை நீங்க இங்கால கூடி போய் பார்க்க தேவையில்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கூட என்ன செய்ய தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. அதை ஒரு கணக்குலயே நீங்க எடுக்க தேவையில்லை. இப்ப சரக்கு இருப்பு வந்து கூடுமா விற்பனை செஞ்சா இல்ல. இப்ப நாங்க உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும், விற்பனையை மட்டும் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட தான் இப்ப கொடுக்கல் வாங்கல பார்த்துட்டு வரோம், தேவையில்ல. அப்ப 7வது பார்ப்போம். 7வது பாத்தீங்கன்னா சரக்கு இருப்புல தாக்கமே இல்லை, அவரை கணக்கு எடுக்க தேவையில்ல. இப்ப 8வது பாத்தீங்கன்னா அவரும் சரக்கு இருப்புல தாக்கம் இல்லை. 9வது பாத்தீங்கன்னா அவரும் சரக்கு இருப்புல தாக்கம் இல்லை. 10வது பாத்தீங்கன்னா தாக்கம் இல்லை, அப்ப அது விற்பனையே இல்லை.
11 பாத்தீங்கன்னா அவரும் தாக்கம் இல்லை. 12 பாத்தீங்கன்னா அவரும் தாக்கம் இல்லை. அப்ப இப்படித்தான் என்ன செய்யறது? கொடுக்கல் வாங்கல போய் பார்க்காம கணக்கீடு சமன்பாடை வாசிச்சு எப்படி செய்யறன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். 13வது பார்ப்போம். அவர் கணக்கீடு சமன்பாடு சரக்கிருப்புல தாக்கம் இருக்கு. அப்ப கொஞ்சம் அவதானிக்கணும் என்னதுன்னு. சரக்கிருப்புல 20,000 குறைஞ்சிருக்கு, வியாபார கொடுக்குமதியில குறைஞ்சிருக்கு. உரிமையாண்மையில எந்த தாக்கமும் இல்லை. ஒரு விற்பனை எப்படி இருக்கும்? எப்பயுமே சரக்கிருப்புலயும் தாக்கம் இருக்கும், உரிமையாண்மையிலையும் தாக்கம் இருக்கும். அப்ப இது என்னது? டெபினிட்டா விற்பனை இல்லை. 14வது பாத்தீங்கன்னா அதுவும் சரக்கிருப்புல தாக்கம் இல்லை. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுட்டு இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு மொத்தமா நடந்த விற்பனை. அப்ப எவ்வளவு விற்பனை? ரெண்டு. ஒரு விற்பனை 1,20,000, மற்றது 1,50,000. அப்ப 2,75,000. 2,75,000 தான் உங்களோட விற்பனை. மொத்த விற்பனை 2,70,000. அந்த மொத்த விற்பனையினுடைய கிரைய பெறுமதி 1,20,000 பிளஸ் 80 200. அந்த மொத்த விற்பனையுடைய கிரைய பெறுமதி 200. இது விளங்கிட்டா சொல்லுங்க பாப்பா. சீரியஸ் விளங்கிட்டான்னு சொல்லுங்க. அப்ப இப்ப மொத்தமா வர விற்பனை விலையையும் அதனுடைய மொத்த கிரைய பெறுமதியையும் கண்டுபிடிச்சது விளங்கிட்டான்னு சொல்லுங்க. எல்லாம் கணக்கீடு சமன்பாடை வச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். விளங்காட்ட மெசேஜ் போடுங்க. எனக்கு இது என்னது, சில நேரம் சில வேர்ட்ஸ் அனுப்ப சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் மதிச்சு சொல்றதை கேட்டு அனுப்பிடுங்க. இந்த வருமான கூற்று நான் இப்ப நான் சொல்லி தந்த பிறகு 9வது கணக்கு செய்யற வருமான கூற்று, இப்ப இந்த வருமான கூற்று தேவையில்லையா, அது அப்படியே பதிஞ்சிருவீங்கன்னு 9வது கணக்கு செய்யற வருமான கூற்றை வந்து நீங்க எனக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்பி விடணும். அப்பதான் நான் சொன்ன ஐடியா அப்படியே வந்திருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்ப விற்பனையை கண்டுபிடிச்சாச்சா? நீங்க என்ன செய்யணும்னா இந்த விற்பனை 275 தூக்கி அழகா இப்படியே தூக்கி அந்த விற்பனை இந்த இதுக்கு முன்னுக்கு இப்படி போட்டுருங்க. 275 போட்டுருங்க. சரியா? போட்டுட்டு இங்க பாருங்க, ஃபார்மேட்ல எப்பயுமே உட்திரும்பல பதிஞ்சிருப்பீங்க ஃபார்மேட் படி. அப்ப உங்களுக்கு உட்திரும்பல்றது சரி சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தர மறந்துட்டேன். நாங்க இப்படி பார்த்துட்டு வரேன் தானே, சரக்கு இருப்ப அந்த விற்பனை ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு வரேன் தானே. இப்ப 4வதுல தான் முதலாவது விற்பனை இருந்துச்சு, 4வது கொடுக்கல் வாங்கல தான் முதலாவது விற்பனை இருந்துச்சு. அப்ப இந்த விற்பனையை பதிஞ்சிட்டீங்க தானே, இந்த கொடுக்கல் வாங்கல யூஸ் பண்ணிட்டீங்க தானே, இந்த டேட்டாவை இந்த தரவை யூஸ் பண்ணிட்டேன் தானே. அப்ப இந்த தரவை யூஸ் பண்ணனால இதுல ஒரு டிக் போட்டுறணும். அதே மாதிரி 5வது விஷயம், அதுவும் ஒரு விற்பனை. அப்ப அந்த விற்பனையை யூஸ் பண்ணல, அப்ப அந்த தரவை டிக் பண்ணணும். அப்ப இந்த 2 தரவையும் மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அந்த தரவை எங்க டிக் பண்ணணும்னா உரிமையாண்மையில மட்டும் டிக் பண்ணுங்க, வேற எங்கேயும் டிக் பண்ணாதீங்க. உரிமையாண்மையில மட்டும் டிக் பண்ணுங்க. சரி, டிக் பண்ணியாச்சு. ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப சொல்றேன் மத்த விஷயத்த. இப்ப இந்த விற்பனை மொத்த தொகையை தூக்கி போட்டுருங்க. அடுத்தது உட்திரும்பல் பதியணும். உட்திரும்பல் என்ன செய்யணும்? பதியணும். உட்திரும்பல் என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு தெரியும் உட்திரும்பல்னா என்னன்னு தெரியும். எங்களோட உட்திரும்பல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இருப்பு கூடும், கடன்பட்டவர் என்ன செய்யும்? குறையும். உட்திரும்பல்னா இருப்பு கூடி இருக்கும், கடன்பட்டவர் குறைஞ்சிருக்கும். அப்ப உட்திரும்பல் எப்படி கொடுக்கல் வாங்கல் பார்க்காம கண்டுபிடிக்கணும்? உட்திரும்பல் இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம். உட்திரும்பல் அதுல போடணும், உட்திரும்பலை கண்டுபிடிக்கணும். அதை கொடுக்கல் வாங்கல வாசிக்காம இந்த அட்டவணையை வச்சு கண்டுபிடிச்சிடணும். அப்பதான் டக்குனு செய்யலாம். அப்ப உட்திரும்பல் என்ன செஞ்சிருக்க டக்குன்னு பார்க்கணும். இருப்புல கூடி இருக்கும், கடன்பட்டவர்ல குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் இப்ப சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், செய்ய செய்ய விளங்கும். உட்திரும்பல் என்ன செய்யும்? இருப்புல கூடும், கடன்பட்டவர் குறைஞ்சிருக்கும். பாருங்க 6வது பாருங்க, இருப்புல கூடி இருக்கு, கடன்பட்டவர் குறைஞ்சிருக்கு. செக் பண்ணி பாருங்க. 6வது கட்டாயமா செக் பண்ணி பாருங்க, உட்திரும்பலா தான் இருக்கும். இருப்புல கூடி கடன்பட்டவர் குறைஞ்சிருக்கு. அப்ப அதுதான் என்னது? உட்திரும்பல். ஓகே, உட்திரும்பல் எடுத்தாச்சு. அதுல உட்திரும்பல்ல உங்களுக்கு 2 பெறுமதி காணப்படுது. 10,000 ஒரு பெறுமதி இருக்கு, 15,000 ஒரு பெறுமதி இருக்கு. அதுல 15,000 தான் என்ன செஞ்சிருக்கு? வியாபார வருமதியை குறைச்சிருக்கு. அப்ப வியாபார வருமதியை குறைச்சிக்கிற பெறுமதி தான் உட்திரும்பல்ல. வியாபார வருமதியில தாக்கம் செலுத்துற பெறுமதி என்னது? உட்திரும்பல்ல வியாபார வருமதியில தாக்கம் செலுத்துற பெறுமதி என்ன? விற்பனை விலையா கிரையமான்னு சொல்லுங்க பாப்போம். உட்திரும்பல்ல வியாபார வருமதியில தாக்கம் செலுத்துற பெறுமதி என்னது? விற்பனை விலையா கிரையமான்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா டைப் பண்ணி போடுங்க பாப்போம். உட்திரும்பல் கண்டுபிடிச்சது 6வது தான் உட்திரும்பல்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுல 2 பெறுமதி இருக்கு, 10,000 15ல. அதுல வியாபார வருமதியில எஃபெக்ட் ஆகுற பெறுமதி வந்து என்னது? விற்பனை விலை. எஸ், டெஃபினட்டா விற்பனை விலை விளங்குது தானே. அப்ப அந்த 15,000 விற்பனை விலைன்னு விளங்குது தானே. அப்ப உட்திரும்பலினுடைய விற்பனை விலைய 2 விலை இருக்கும். உட்திரும்பலுக்கு 2 விலை இருக்கும், ஒன்று கிரயம், இன்னொன்று விற்பனை விலை. அதுல உட்திரும்பலினுடைய விற்பனை விலைய இங்க கீழே கழிக்க போட்டிருக்கேன், அங்க 15,000 இப்படி கழிச்சு போட்டுருங்க. அப்ப 15,000 கழிச்ச எவ்வளவு? 2,60,000 தான் உண்மையான விற்பனை. 2,75,000 வித்தா அதுல ரிட்டர்ன் ஆனனால
2,60,000 தான் உண்மையான விற்பனை. அப்ப இந்த 10,000 என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 10,000 என்னது? சரக்கிருப்புல தாக்கம் செலுத்துறனால அது உட்திருமலுடைய என்ன பெறுமதி? கிரைய பெறுமதி. 10,000 சரக்கிருப்புல தாக்கம் செலுத்துறனால அது உட்திருமலுடைய என்ன பெறுமதி? கிரைய பெறுமதி. அதை என்ன செய்யணும்னா நீங்க இங்க அங்கேயும் கொண்டு போக கூடா. உங்களோட விற்பனை கிரயம் இருக்குத்தானே, விற்பனை கிரயம் 200 வந்திருக்குத்தானே, அந்த 200 விற்பனை கிரயத்துல தூக்கி போட முத இங்கேயே வச்சு என்னோட செய்கையில வச்சு அந்த 10,000 கிரயத்தை இந்த கிரைய பிரமதியில கழிச்சிட்டு 1,90,000 போடணும். அதையும் கழிச்சுதான் காட்டணும். உங்களோட விற்பனை கிரயத்தையும் கழிச்சுதான் காட்டணும். ஆனா அதை 200 கொண்டு போகாம 10,000 உட்திரும்பல் இருக்கனால அதை கழிச்சிட்டு 190 கொண்டு போகணும். விற்பனை விலைக்கு மட்டும்தான் நாங்க இங்க கொண்டே கழிக்கிறது. கிரைய பிரமதியை கழிக்கும் போது இங்கேயே கழிச்சிட்டு கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு 2,60,000 இருந்து 1,90,000 கழிச்சா 2,60,000 இருந்து 1,90,000 கழிச்சா 70,000 வருது. அதைத்தான் சொல்றது மொத்த லாபம். அதைத்தான் சொல்றது மொத்த லாபம். அப்ப மொத்த லாபம்னா என்ன? நான் தனியவே முழுமையாக எங்களுக்கு வெறுமன விற்பனையில இருந்து வெறுமன விற்பனை மூலமா கிடைச்ச லாபம். ஒரு பொருளை வாங்குவோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவோம், ஒரு 10,000 லாபம் வச்சு விற்பனை செய்வோம், இல்லாட்ட ஒரு 5,000 லாபம் வச்சு விற்பனை செய்வோம். அப்படி விற்பனை செஞ்சு மொத்தமா இந்த மாசம் விற்பனை மூலமா கிடைச்ச லாபம் தான் இல்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் மொத்த லாபம். இது வரைக்கும் விளங்கிட்டான சொல்லுங்க, என்ட்ரைஸ் பண்ணி. ஓகே சரி. எதுனா தயவு செய்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது 3 விஷயம். டைமுக்கு கிளாஸ் வாங்க. அடுத்தது கிளாஸ் வாங்கும் போது டைமுக்கு வர்றதுக்கு கூட நம்ம வாங்க, வந்த டைமுக்கு வாங்க. 3வது விஷயம், யாரும் சொல்ல வாங்க எல்லா டீச்சருக்கும் உண்மையா ஒழுங்கா பேஷனோட படிப்புக்கிற டீச்சருக்கு பிடிச்ச விஷயம், டவுட்னா கேட்டுருங்க. மத்தவனை பார்த்து மட்டும் செஞ்சிடாங்க. மத்தவன் சொல்லுவானோ தெரியும். ஏன்னா சில டவுட் கேட்கலாம், என்னையே மறந்து விளங்கிட்டானா அந்த பர்சன்ட பேரை சொல்லி கேட்பேன். பட் அதுக்கு மத்தவங்க எதை நினைச்சிருவாங்க, டைமை வேஸ்ட் பண்றான் அவங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மத்தவன் பத்தி கருத்து தேவையில்லை. நம்மள இப்ப உதாரணத்துக்கு லிவியா வந்து அபிநயாக்கு காசு கொடுக்க போறதே இல்ல, அபிநயாக்கு லிவியா காசு கொடுக்க போறதே இல்ல, துசிக்கு இளங்கிரன் காசு கொடுக்க போறதே இல்ல. விளங்கிச்சா? நீங்க தான் சம்பாதிக்க போறீங்க, நீங்க தான் படிக்க போறீங்க, உங்களுக்கு தான் மார்க்ஸ் வர போகுது. ஸோ உடல இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் சில விஷயங்கள்ல. விளங்கிச்சா? அப்ப ரொம்ப டைம் ஆகுமா இருந்தா நான் வேற எடுத்து சொல்லி தருவேன். அப்படியே செய்ய மாட்டேன். ஒரு 4-5 தானே சொல்லி தர வேண்டி வந்துச்சுன்னா வேற எடுத்து சொல்லி தருவேன். அதர்வைஸ் டவுட் எல்லாம் கேட்டுருங்க. திருப்பி சொல்றேன் ஆரம்பத்துல. ஓகே. அப்ப இவர் முடிஞ்சா இப்ப ஏனைய வருமானம் பார்ப்போம். அவர் என்ன ஏனைய வருமானம்னு அதை என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஒண்ணு எல்லாம் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன். ஏனைய வருமானம்னு சொல்றது எப்படி சொல்றதுன்னா, எங்கட நான் அதுல சொன்னேன், இந்த மொத்த லாபம் கணிச்ச நேரமே சொன்னேன். முழுமையா தனியவே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது, ஒரு தரவை யூஸ் பண்ணீங்களா இருந்தா அந்த தரவை டிக் பண்ணிடணும். இப்ப நாங்க உட்திரும்பல்ன்ற தரவை யூஸ் பண்ணோம், 6வது கொடுக்கல் வாங்கல யூஸ் பண்ணணும் தானே. அப்ப அதை உரிமையான் மேல டிக் பண்ணிடுங்க. வேற எங்கேயும் டிக் பண்ணாதீங்க, உரிமையான் மேல மட்டும் டிக் பண்ணுங்க. அப்ப உரிமையான் மேல டிக் பண்ணிடுங்க. சரியா? சரி. இப்ப ஏனைய வருமானம்னா என்ன சொல்றேன், அதாவது தனிய விற்பனை மூலமா பெற்றதுதான் இந்த மொத்த லாபம். இந்த விற்பனை மூலமா நாங்க உழைக்கிற காசை விட்டு விற்பனை மூலமான என்ன மீன், ஒரு பொருளை வித்து சாமான வித்து காசு வாங்குறது, அதுதான் என்னது விற்பனை. இதை விட்டு எங்கள்கிட்ட ஒரு கட்டணம், அடிஷனலா ஒரு கட்டணம் இருக்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெண் இருக்க மாதிரி எங்களோட வணிகத்துக்குன்னு இருக்க கட்டடத்தை விட்டு அடிஷனலா ஒரு கட்டணம் இருக்குன்னா அதை வாடகைக்கு விடுறது. தரகு வருமானம்னு ஒரு வருமானம் இருக்கு. அது என்ன தரகு வருமானம்னு கேட்டீங்கன்னா, தரகுன்னு சொல்றது புரோக்கர் வேலை. வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. அல்லது ஒரு காணியை வித்து கொடுக்கறதுக்கு ஒரு புரோக்கரா அந்த வணிகம் இருக்கிறது, ஒரு இன்டர்மீடியரா ஒரு வணிகம் இருக்கிறது. அந்த மாதிரி எதுவும் புரோக்கர் வேலை செஞ்சா, வேற எதுவும் வேலை இல்லை, வேற எதுவும் புரோக்கர்ஸ் இல்ல. டீசென்டான இது நம்ம கிளாஸ்ல புரோக்கர் எப்பவுமே என்னது இது காணியை வித்து கொடுக்கறது, அடுத்தது இந்த மாதிரி இருக்குத்தானே, அந்த மாதிரி புரோக்கர் வேலைகளை தான் சொல்றது தரகு. அந்த தரகு மூலமா வர வருமானம். அதுல ஒரு பேமெண்ட் கிடைக்கும் தானே. ஒரு காணிய லேண்ட வாடிக்கையாளரையும் அதை வாங்க வரவங்களையும் நாங்க கனெக்ட் பண்ணி விட்டோம்னா, ஒரு காணி தேவைப்படுறவனையும் அதை காணியை விற்கிறவனையும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா 2 பேரும் எனக்கு கமிஷன் தருவாங்க தானே. அது மூலமா வர்றது தரகு வருமானம். அடுத்தது வட்டி வருமானம். அதே என்ன வட்டி வருமானம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல ஃபார்மேட்ல எல்லாம் போட்டிருக்கேன். அதே என்ன வட்டி வருமானம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தானே, அந்த பிக்ஸ் டிபாசிட் எல்லாம் போடுவோம். பிக்ஸ் டிபாசிட்ல தமிழ்ல சொல்றது நிலையான வைப்பு.
கட்டாயம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும். நிலையான வைப்பு, பிக்ஸ்ட் டிபாசிட், அதாவது நிலையான வைப்பு. உங்களுக்கு தெரியும் நார்மலா ஜென்ரலா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம் காசு இருக்குன்னா நாங்க பிக்ஸ்ட்ல கொண்டு போய் போடலாம். அந்த காசு செலவழிஞ்சிருந்தா சேவிங்ஸ்ல இருந்தா காசு எடுக்கலாமே. பிக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதுல கொண்டு போய் காசை போட்டோம்னா இப்ப 1 வருஷம் 3 மாசம் 2 வருஷம்னு நாங்க அதை பிக்ஸ்ட்ல போடலாம். அதுல போட்டோம்னா அந்த காசு நினைச்சோம்னாலும் எடுக்க இயலாது, பெனால்ட்டி எல்லாம் அடிப்போம். அப்ப நாங்க அதை எடுக்க மாட்டோம். அதுக்கு மாசம் மாசம் எங்களுக்கு வட்டி வரும். அந்த பிக்ஸ்டு நாங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்க காசுக்கு மாசம் மாசம் வட்டி வரும். அந்த வட்டி வரன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். அப்ப வணிகம் அவங்க அந்த வணிகத்தின் பெயர்ல அப்படியே பிக்ஸ் திறந்து வச்சிருந்தோம், அது ஒரு இன்கம், அது பெற்ற வட்டி, அது ஒரு வருமானம். இன்னொரு வருமானம் இருக்கு, பெற்ற கழிவு. பெற்ற கழிவுனா என்ன? கடன் கொடுத்தவருக்கு இப்ப ஒரு 50,000 காசு கொடுக்க இருக்கிறதுக்கு 40,000 கொடுப்பேன். இப்ப 50,000 கடன் கொடுக்க இருக்குன்னா 40,000 அவருக்கு கொடுத்த என்ன செய்வேன், அவர்களுடைய 50,000 கடனை தீர்ப்பேன். அப்ப 10,000 எனக்கு லாபம் தானே. அந்த 10,000 லாபம் என்ன செஞ்சு உரிமையே கூட்டுச்சு. அதுக்கு என்ன பேர் சொன்னேன்னா பெற்ற கழிவுன்னு சொன்னேன். இந்த பெற்ற கழிவுன்றது ஒரு வருமானமா கருதப்படுது. எங்களுக்கு நல்லது தானே, அதனால அது ஒரு வருமானமா கருதப்படுது. அப்ப இப்ப கொஞ்சம் வருமானங்களை பதிவோமா. அது எப்படி இப்ப கொடுக்கல் வாங்கல வாசிக்காம பதிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இப்ப யூஸ் பண்ண தரவை இப்ப திருப்பி யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் டிக் பண்ணோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உரிமையாண்மையில டிக் பண்ணாம டிக் பண்ணாம அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கு எல்லாமே என்னவா இருக்கும், வருமானமா தான் இருக்கும். எப்படி யோசிங்க பாருங்க, வருமானம் என்ன செய்யும், லாபம் வருமானம் எல்லாம் என்ன செய்யும், உரிமையை கூட்டும் தானே, குறைக்குமா இல்லையே. செலவினம் தான் உரிமையை குறைக்கும். எங்களோட வருமானம் எல்லாம் என்ன செய்யும், உரிமையை கூட்டும். உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்க சொல்லி தந்தேன், வாடகை பெற்றீங்க, வாடகை பெற்றிருக்கீங்க, செலுத்தல பெற்றிருக்கீங்க. அப்ப வாடகை வருமானம் தானே, அது என்ன செய்யும், உரிமையை கூட்டும் தானே. அப்ப திருப்பி யூஸ் பண்ண தரவை எகைன் யூஸ் பண்ணக்கூடாதுதான் மறக்காம டிக் பண்ண சொன்னேன். அதனாலே பாத்தீங்களா சொல்லக்குள்ள மறந்துட்டேன். டிக் பண்ண சொன்னேன், டிக் பண்ணிடுங்க. அப்ப அது திருப்பி யூஸ் ஆகாது. அப்ப உரிமையாண்மையில நாங்க டிக் பண்ணதை விட்டு உரிமையாண்மையில அதிகரிப்பு ஏற்படுத்துறது, உரிமையாண்மையில நாங்க டிக் பண்றதை விட்டு உரிமையாண்மையில அதிகரிப்பு ஏற்படுத்துறது தான் என்னது வருமானமா இருக்கும். பட் அந்த வருமானத்தை அப்ப எப்படி நாங்க பார்க்கலாம், உரிமையாண்மையில டிக் பண்ணதை விட்டு உரிமையாண்மையில அதிகரிப்பு ஏற்படுத்தினதை பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்ப அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணும்னா உரிமையாண்மையில இன்னொரு விஷயமும் அதிகரிப்பு ஏற்படுத்த என்னது, மூலதனம். மூலதனத்தை வருமானம் எடுக்க இல்லாது, அதனால மூலதனத்தை மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து டிக் பண்ணி விட்டுட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா சரி. மூலதனம் எங்க இருக்கு, ஐ திங்க் 9வது கொடுக்கல் வாங்கல் போல. 9வது கொடுக்கல் வாங்கலும் மூலதனம். அதே மாதிரி 10வது கொடுக்கல் வாங்கல்ல இந்த 25,000 மட்டும் மூலதனம். ஃபுல்லா டிக் பண்ணக்கூடாது, அந்த துண்டை மட்டும் டிக் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அப்ப அது மட்டும் மூலதனம். அந்த செலவை செலுத்தினாரு அது மட்டும் மூலதனம். அதை டிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க உரிமை எதுவும் கூட்டுதான். முதலாவது 10 குறைக்குது, அப்ப அது வருமானமா இருக்க வாய்ப்பு இல்லை. டிக் பண்ணதை எடுக்க இயலாது, அதை விட்டுருவோம். இங்க 10 குறையுது, இங்க அது டிக் பண்ணதை எடுக்க இயலாது. இது 25,000 குறையுது, இங்க ஒரு 20,000 கூடுது, இங்க ஒரு 20,000 கூடுது. அந்த 20,000 எப்படி கூடுதுன்றத சும்மா இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு விளங்காட்டி கொடுக்கல் வாங்கலை பார்த்து பழகுங்க. பட் அதர்வைஸ் நான் சொல்றது கொஞ்சம் வழங்கிக்கோங்க. இங்க பாருங்க இப்ப 20,000 கூடுது, எல்லாமே டிக் பண்ணிட்டோம். அப்ப இந்த இடத்துல 20,000 கூடுதுன்னா அது கட்டாயம் ஒரு வருமானமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப இங்க போடுறதுக்கு என்ன வருமானம்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை வாசிக்கதான் இங்கால கொஞ்சம் பார்க்கணும், மத்ததெல்லாம் கணக்கெடுக்க தேவை. இப்படி பாடுறீங்க 10,000 குறையுதுன்னா இங்கால பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன், அது உரிமையை குறைக்குது, அப்ப வருமானமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் வாசிக்கணும். அப்ப இது டிக் பண்ணிருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு அப்ப திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது 10,000 குறையுது, வருமானம் அல்ல, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா இது என்ன செய்யுது, 20,000 கூடுது உரிமைய, அப்ப அது வருமானம் தான் சுவரா, அப்ப நாங்க பார்க்கலாம். அப்ப இப்படி சைட்ல பார்க்கணும். இதை வச்சு உங்களுக்கு விளங்கணும் இது என்னது ப்ராக்டிஸ்ல அது விளங்கும். செய்ய விளங்கும். பாருங்க, காசு போயிருக்கு, கடன் கொடுத்தவர் குறைஞ்சிருக்கு. அப்ப இது என்னது, கடன் கொடுத்தவரோட சம்பந்தப்பட்ட வருமானம் என்னது, பெற்ற கழிவு. அப்ப நாங்க அங்க கொடுக்கல் வாங்கல பார்க்காம இது பெற்ற கழிவுன்னு எடுக்கலாம். அப்ப இது பெற்ற கழிவு வருமானம்னு போட்டுட்டு இங்க 20,000 போட்டீங்கன்னா சரி, இங்க 20,000 போட்டீங்கன்னா சரி. பெற்ற கழிவுன்னு போட்டு இங்க 20,000 போட்டீங்கன்னா சரி. இப்ப இந்த தரவையும் பயன்படுத்தின காரணத்துல அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ப்போம், அதுவும் 5 குறைஞ்சிருக்கு. அப்ப வருமானம் வேறொரு வருமானம் இல்லை, எங்களுக்கு வேறொரு வருமானம் இல்லை. சரி, ஓகே, டிக் பண்ணியாச்சு, விஷயம் முடிஞ்சு. இப்ப வேறொரு வருமானமும் இல்லத்தானே. அப்ப இந்த 20,000 இப்படி எங்கேயால் எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு 20,000 எங்கேயால் எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு இப்போதைக்கு நாங்க சம்பாரிச்ச லாபம் 70,000, பெற்றுக்கொண்ட வருமானம் 20,000 கூட்டுனா 90,000. இது வரைக்கும் விளங்கிருச்சா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லுங்க.
எனி டவுட்? ஓகே. இப்ப மொத்தமா நாங்க சம்பாதிச்சிருக்கிறது 90,000 ரூபாய். 70,000 விற்பனை மூலம் வந்த லாபம், 20,000 வருமானம், 90,000 ரூபாய் உழைச்சிருக்கோம். இப்ப இதுலயும் நமக்கு செலவீனம் இருக்கு. அதனால செலவீனத்தை கழிச்சாதான், செலவீனம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை கழிச்சாதான் எங்களுக்கு என்ன தெரிய வரும், லாபம் எவ்வளவுன்னு தெரிய வரும். செலவீனம் என்ன இருக்கு, அதை கழிச்சாதான் லாபம் எவ்வளவுன்னு தெரிய வரும். செலவீனத்தை கழிச்சாதான் நமக்கு லாபம் எவ்வளவுன்னு தெரிய வரும். சரி, செலவீனத்தை கழிப்போம். அதுக்கு செலவீனத்தை தெரிஞ்சு கொள்ளும். அதையும் கொடுக்கல வாங்கல பார்க்காம தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா செலவீனம் என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். அப்ப உரிமையை குறைக்கிற விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணோம்னா சரி, உரிமையை குறைக்கிற விஷயத்த நம்ம நோட் பண்ணோம்னா சரி. ஆனா அதை நோட் பண்ணும்போது என்ன செய்யணும், உரிமையை என்ன செய்யும், பற்றும் குறைக்கும். பற்ற வருமான கூட்டு கிடைக்கல. பற்று என்பது ஒரு செலவு அல்ல. மூலதனம் என்பது வருமானம் அல்ல. எப்படியோ மூலதனம் என்பது ஒரு வருமானம் அல்ல தானே, அதே மாதிரி பற்று என்பது செலவு அல்ல. அப்ப உரிமை பற்ற குறைச்சிருக்கும் தானே, பற்று உரிமையை குறைச்சிருக்கும் தானே. அப்ப இந்த இடத்துல பற்று இருந்துச்சா, எனக்கு இந்த இடத்துல பற்று வரல தானே, சுவரை வரல தானே. உதயம் பார்த்தேன்னா பற்று வரல, சுவர் பற்று வரல. அப்ப பற்று வரல தானே, அப்ப டிக் பண்ண ஒண்ணும் இல்லை. உரிமையை குறைக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வரும். 10,000 முதலாவதுல இருந்து பார்ப்போம். சிலதுகள் மிஸ் ஆகிருக்கு தானே. முதலாவது உரிமையில தாக்கம் இருக்காது, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். 2வது உரிமையில தாக்கம் இருக்கும். 10,000 குறைஞ்சிருக்கும் உரிமையில. நீங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீன்ல விளங்காத முதல் 3 கொடுக்கல் வாங்கல் இல்லாத காரணத்தினால உரிமையில 10,000, 2வது கொடுக்கல் வாங்கல் குறைஞ்சிருக்கும். அப்ப 2வது உரிமையில 10,000 குறைஞ்சிருக்குன்னா அதுல அவதானிச்சீங்களா, வியாபார வருமதியில அவரோட தாக்கம் இருக்கு. அப்ப வியாபார வருமதியில தாக்கம் இருந்து உரிமையில குறையுதுன்னா அது என்னது, கொடுத்த கழிவுன்ற செலவு. கொடுத்த கழிவு அதாவது ஃபுல்லா நீங்க எழுதணும், நான் இடம்பட்டதுனால கழிவுன்னு போடுறேன். கொடுத்த கழிவுன்ற செலவு. அந்த 10,000 என்னது, 80,000 கடனுக்கு நீங்க 70,000 காசு மட்டும் வாங்குறீங்க. அப்ப 10,000 உங்களுக்கு என்னது, நட்டம். அது என்னதுன்னா அவங்களுக்கு கழிவு கொடுக்கறது. அப்ப இந்த கொடுத்த கழிவுன்றது ஒரு செலவு. அப்ப அது 10,000 இப்படி பதிய வேண்டியதுதான். 3வது பாத்தீங்கன்னா அது உரிமையாண்மையில தாக்கம் இல்லை, 4வது அந்த தரவை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். 5வது அந்த தரவை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். 6வது அந்த தரவை யூஸ் பண்ணிட்டோம். 7வதுல ஒரு உரிமையை குறைச்சிருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். 7வது பாத்தீங்களா, உங்களுக்கு விளங்குதா, வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தலாம் தானே. அதுல பெர்டிகுலரா 50,000 கடனை குறைச்சிச்சு. ஓகே, 60,000 வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தணும், அதுல 50,000 கடனை குறைச்சிச்சு. ஓகே, பட் 10,000 என்னது, வட்டி. 10,000 வட்டி என்பது என்ன, ஒரு செலவு. அந்த 10,000 குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஃபுல்லா 60,000 போடுறது இல்லை, அதுல 50,000 கடனை கழிச்சது. 10,000 தானே வட்டி, அந்த வட்டி மட்டும்தான் அந்த உரிமையை குறைச்சிருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணதுனால டிக்க போட்டுட்டு வங்கி கடன் வட்டின்னு ஃபுல்லா எழுதி விடுங்க. வங்கி கடன் வட்டின்னு 10,000 போட்டா சரி. சரியா, அடுத்தது 25,000 குறைஞ்சிருக்கு. அது என்னது, மின்சார கட்டணம். அது உரிமையாளர் தான் செலுத்தி இருக்கு, அது வேற விஷயம். இது எப்படி நான் சொல்றேன்னு யோசிக்காதீங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. செய்ய கணக்கீடு சமன்பாடை வாசிக்கும் போது கொஞ்சம் போக்கஸா செஞ்சீங்களா, வேற இடத்துல போக்கஸை விடாம போக்கஸா செஞ்சீங்களா இருந்தா கொடுக்கல் வாங்கல பார்க்காம வாசிக்கிற ப்ராக்டிஸை கொண்டு வரலாம். யோசிச்சு பாருங்க, கொப்பியை திருப்பி ஒவ்வொரு கணக்கையும் வாசிட்டு இருக்கணும்னா இந்த வருமான கூட்டு செஞ்சு முடிக்க விடிஞ்சிடும், விளங்குதா. அப்ப கணக்கீடு சமன்பாடை வாசிச்சு தான் நாங்க இங்க செய்யணும். அப்ப செலவினங்கள் எல்லாம் என்னென்ன அங்கங்க போட்டோன்றது கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். அப்ப எனக்கு இந்த 25,000 எப்படி ஞாபகம் இருக்குன்னா, உரிமையாளர் தானே செலுத்தினாரு. அப்ப அங்க ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு தானே, வித்தியாசமானது, அதனால ஞாபகம் இருக்கு. சரியா, சிலதுகள் எனக்கும் மறக்கும், முன்னுக்கு டக்குன்னு திருப்பி பாத்தீங்கன்னா சரி. அப்ப 25,000 குறைஞ்சிருக்குன்னா அது பாருங்க, 25,000 உரிமையிலேயே கூடி இருக்கு. ஏன், அது உரிமையாளர் அந்த செலவை செலுத்தினாரு. யாரு செலுத்தினாலும் அது செலவு தானே. அப்ப அந்த 25,000 செலவு போடுங்க. ஆனா இப்ப எனக்கு என்ன செலவுன்னு ஞாபகம் இல்லை, அது மின்சாரம் தான். என்ன செலவு, மின்சார செலவு. அதை மட்டும் சும்மா தட்டி பாத்தீங்கன்னா சரி. பட் அந்த விட்டு இல்லாம இருக்கிறது பெட்டர். எனக்கு கொஞ்சம் வயசாகிட்டு வர்றது போல மறந்துடுது. கட்டிட வாடகை, சாரி மின்சாரம் இல்ல, கட்டிட வாடகை. அப்ப வாடகை செலுத்திருக்காரு, அந்த வாடகைன்றது ஒரு செலவுனால அதை போட்டீங்கன்னா சரி. இப்படி போட்டுட்டு அதை யூஸ் பண்ணனால டிக் பண்ணிடுவோம். அடுத்தது ஒரு 5,000 குறையுது. தொலைபேசி கட்டணம், தொலைபேசி கட்டணம் 5,000 குறையுது. அதுவும் ஒரு செலவு. ஆனா என்ன, அந்த செலவை செலுத்தாம விட்டுருக்கோம் போல, தான் பொறுப்புல இருக்கு. அப்ப அதுவும் செலவு தானே எப்படியுமே. அப்ப அதை டிக் பண்ணிட்டு தொலைபேசின்னு 5,000 போட்டீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது இப்ப 13க்கு வரும். அதுல ஒரு தாக்கமும் வெளில விடுங்க. 14க்கு வந்தீங்கன்னா 10,000 குறைஞ்சிருக்கு. அது என்னது, பார்க்கவே தெரியுது, பெருமானத்தை. நான் என்ன சொன்னேன், பெருமானத்தை இப்போதைக்கு விளங்கிக்கோங்க. அது சொத்தை குறைக்கும், அதன்படி சொத்தை குறைக்கும். அது ஒரு செலவா கருதப்பட்டு உரிமையை குறைக்கும்னு சொன்னேன். அது ஒரு செலவா கருதுங்கன்னு சொன்னேன். அப்ப இப்போதைக்கு அதை ஒரு செலவா கருதி மனசுல வச்சுட்டு பெருமானத்தை செலவுன்னு
மத்ததுக்கெல்லாம் கூடிய விளக்கம் தந்தேன். இதுக்கு தரலைன்னா உங்களுக்கு குழம்புன்னு தான் தராம இருக்கேன். பெருமான தேவைன்னு ஒரு செலவா நினைச்சிட்டு செலவுல போடுங்க 10,000. அப்ப அதுவும் யூஸ் பண்ணியாச்சு. மொத்தத்துல இப்ப எல்லாம் பயன்படுத்தியாச்சா. இப்ப இதுல இப்படி ஒரு கோடை போட்டு எவ்வளவு வருதோ அந்த மொத்தத்தை இதால கூட்டி கழிப்போம். சரியா? எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். மொத்த செலவு 10 + 10 + 25 + 5 + 50 10. இவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா 20 45 5 50 50 10 60 60 செலவு வருது. 70,000 லாபம் உழைச்சோம், 20,000 வருமானம் வந்துச்சு, 90,000 மொத்தம் சம்பாதிச்சோம், அதுல 60,000 செலவாயிருச்சு. அப்ப கழிச்சோம்னா 30,000 லாபம். அப்ப தேறிய லாபம் 30,000. அப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், லாபம் இரு அடிப்படையில கணிக்கப்படும். தேறிய சொத்து அடிப்படையில் எப்படி அந்த முதல் பார்த்தா கணக்கீடு சாரி அந்த சமன்பாடு கணக்கீடு சமன்பாடு அந்த சமன்பாடு. ரெண்டாவது வருமான கூற்றுப்படிகள் பாருங்க. சமன்பாட்டு அடிப்படையில் லாபம் எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? 30,000. வருமான கூட்டு அடிப்படையில் எங்களுக்கு லாபம் எவ்வளவு வந்துச்சு? 30,000. அப்ப என்னது? அதே தான். சரியா? சார் ரெண்டும் ஒரே விடத்தான் வரப்போகுது. மெத்தட் தான் வேற. இந்த ரெண்டு மெத்தட்டும் விளங்கிட்டா செய்ய செய்ய முன்னேற்றம் இருக்கும். எனக்கு உங்களுக்கு இப்ப ஒரு ஐடியா வந்துட்டான்னு மட்டும் சொல்லுங்க. விளங்கிட்டான்? ஓகே, எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா என்ட்ரீஸ் பண்ணுங்க. விளங்காட்டி பண்ணாதீங்க, மெசேஜ் போடுங்க, நான் திருப்பி சொல்றேன். இல்லாட்டி அடுத்த கணக்குல சரி அதை கொஞ்சம் நான் தெளிவா சொல்ல ட்ரை பண்ணேன். சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆமா, பாருங்க அந்த திவாகர் அந்த ஆட்கள் மாட்டு மாதிரி அதெல்லாம் போட்டு சொல்றாரு. அப்ப என்ன எக்ஸ்பிரஷன்லயும் காட்டுறாரு. அப்ப என்ன செய்ய எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், உண்மையாவே விளங்கிருக்கு போல அப்படின்னு ஒரு இது ஒண்ணு சந்தோஷம் வரும். சரி, ஓகே, இதுல விளங்கிட்டு ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் வேற எதுவும் ரிலேட்டடா யாருக்காவது? சரி, அப்ப நம்ம கிளாஸ முடிப்பேன். இப்ப ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப உங்களை செய்ய விட்டு நான் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க போறது இல்ல. இதோட முடிப்பாட்டா வருமான கூட்ட சொல்லி கொடுத்தேன். இல்லாட்டி கவர் பண்ண முடியும் போயும். நீங்க கணக்கை செஞ்சுட்டு அந்த கணக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதான் யோசிச்சேன், இதுலயே வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு பயமா இருந்துச்சு, முதல் 3 கொடுக்கலாங்க ஸ்கிரீன்ல இல்ல தானே. அப்ப விளங்கப்படுத்தும் போது குழம்பிடுவீங்கல்ல ஒண்ணு. பட் ஓகே ஆயிருக்கு. இந்த 2வது தரம் சொல்லும் போது இன்னும் பெர்ஃபெக்டா கிளியர் ஆகும். உங்களுக்கு இதை விட உயர்வா கிளியர் ஆகும். சுவரா அப்ப என்ன செய்ய போறேன்? இப்ப 9வது கணக்கு அழகா கொடுக்கல் வாங்கல் 15 அந்த நான் சொல்லி கொடுத்த சமன்பாட்டு அடிப்படையில் லாபம் கழிச்சு, அதே மாதிரி வருமான கூட்டு அடிப்படையில் லாபம் கழிச்சு எல்லாரும் என்ன செய்யணும்? கொட்டை எடுத்து போட்டு விடணும். எதை போடுறீங்களோ இல்லையா வருமான கூட்டம் மட்டும் போடுங்க. மத்ததெல்லாம் போடாதீங்க. இந்த இமேஜ் விரும்பிடும். கொஞ்சம் வருமான கூட்டம் மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா எப்படியுமே சரித்தானே, கணக்கெடு சமன்பாடு எல்லாம் செய்யாம வருமான கூட்டம் செய்ய இல்லாது. அப்ப வருமான கூட்டம் மட்டும் போடுங்க. அப்ப 3 விஷயம் செய்யணும். அந்த 9வது கணக்கை செய்யுங்க. அந்த 9வது கணக்குல கணக்கெடு சமன்பாடு செஞ்சுட்டு அழகை எல்லாம் கீழே கூட்டி போட்டுட்டு அந்த நான் சொல்லித்த அந்த லாபம் 2 அடிப்படையில கணிக்கணும். தேறிய சொத்து அடிப்படை அந்த சமன்பாடு அடிப்படையிலையும் கணிச்சு, அதே மாதிரி வருமான கூட்டு அடிப்படையிலையும் கணிச்சு 2 லாபமும் சமனா வருதான்னு பாருங்க. 9வதுல அப்படித்தான் சிலதுல குளம். ஓகே, சமனா வரும் உங்களுக்கு கட்டாயம். வந்தோன்னா அதை வருமான கூட்ட போட்டு எடுத்து போடுங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செஞ்சிருக்கீங்களான்றதை நான் பார்க்கறதுலாம் கேட்கறேன். சும்மா போட்டு விடு. சரியா? அப்ப செஞ்சுட்டு இப்ப திருப்பி திருப்பி சொல்றேன், வெள்ளிக்கிழமை கிளாஸ் இருக்கு. அது யூஸ்வல். திருப்பி திருப்பி சொல்றேன், யூஸ்வல் டைம் கிளாஸ் இருக்கு. இல்லைன்னா தான் நான் சொல்லுவேன். சரியா? அப்ப கிளாஸுக்கு வாங்க. குட் நைட்.